தோழர் சத்யா ஒரு சிறந்த எழுத்தாளர், அப்புறம் தாய் நாவலை புதுசா மொழிபெயர்த்து இளம் தலைமுறையினருக்கு கொடுத்தவர். நம்முடைய பொன்னுலகம் புத்தக நிலையமா இருந்தாலும் சரி, நியூஸ் பொன்னுலகமா இருந்தாலும் சரி, தோழர் ஒரு ஆலினாள் அப்படிங்கறதெல்லாம் நம்ம ஏற்கனவே நிறைய பேசிட்டோம். இன்னைக்கு நம்ம தோழர் சத்யாவோட இன்னொரு பக்கத்தை பார்ப்போம். தோழர் சத்யா கல்லூரி காலங்கள்ல எம்எல் லிபரேஷன்ல மாணவர் அமைப்புல இருந்தவர். அதாவது மாநில துணைத் தலைவரா இருந்தவர். அப்படி இருந்த நேரத்துல மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்துல நடந்த போராட்டங்களை ஒருங்கிணைத்தவர். அதுலயே குறிப்பா அரசாணை 92 படி தலித் மாணவர்களுக்கான ஒரு கல்வி கட்டணத்தை பல்கலைக்கழகம் கட்டாம இருந்ததை கண்டிச்சு ஒரு நடத்தப்பட்ட போராட்டம் ஒரு முக்கியமான போராட்டமா நம்ம சொல்லலாம். இது கிட்டத்தட்ட ஒரு மாசத்துக்கும் மேலேயாவே பல்கலைக்கழகத்தையே இழுத்து பூட்டு போட்ட சம்பவம் எல்லாம் நடந்திருக்குது. அப்புறம் கடைசியில அந்த பல்கலைக்கழக விசி அவருடைய நியமனமே செல்லாது அப்படிங்கிற ஒரு நீதிமன்ற தீர்ப்பெல்லாம் வாங்கியிருக்காங்க. அது அந்த ஒரு அரசியல் போராட்டம் அப்படிங்கிறது எப்படி இருந்தாலும் ஒரு வரலாற்றுல பதியப்பட்ட ஒரு போராட்டம் தான். அதுக்கப்புறம் அவர் கட்சி அறிவுறுத்தல் படி மாணவர் அமைப்புல இருந்து விலகி கட்சியோட இலக்கிய அமைப்பான மாநில விடுதலை பண்பாட்டு கழகத்துல சேர்ந்து தொடர்ந்து எழுதிட்டு இருக்கிறாரு. அதுலயும் குறிப்பா நம்ம இன்னொரு விஷயத்தையும் சொல்லணும்னா, தோழருடைய அம்மா ஒரு பாட்டாளி வர்க்க தொழிலாளி. அந்த வகையில உழைக்கும் மக்களோட கதைகளை தோழர் அற்புதமா எழுத்தாக்குவார். அவரோட டீச்சர் அக்கா, அன்பின் துணை வழி, இந்த சிறுகதை தொகுப்பு இதெல்லாம் ஏற்கனவே நம்ம சொல்லிட்டோம். ரஷ்ய இலக்கியமும் ரசமும் சோறும் இதெல்லாம் ஒரு காத்திரமான அரசியல் கட்டுரைகளை உள்ளடக்குனது. அதையும் கூட நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். நாம இப்ப தோழர் சத்யாவை பேச அழைக்கலாம். தோழர், நீங்க பேசலாம். நல்லது தொடர்பேன். நான் பொதுவா எமிலி பன்ஸுடைய மார்க்சியம் என்றால் என்ன அப்படிங்கிற புத்தகத்தை ஒட்டி அதோடைய சாரத்தை பேசுவதாக தான் இன்னைக்கு திட்டம். இந்த மார்க்சியம் என்றால் என்ன அப்படிங்கிற புத்தகம் ஜீவா மொழிபெயர்த்திருந்தாங்க. அது ஒரு மிக முக்கியமான புத்தகம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மிக எளிமையான, அதே நேரத்துல முக்கியமான புத்தகம். அந்த புத்தகத்துல ஒரு 8 அத்தியாயங்கள்ல மார்க்சியத்தை பத்தி ஒரு அருமையான விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கு. முதல்ல மார்க்சியம் அப்படிங்கிறது உலகத்தின் மீது ஒரு விஞ்ஞானபூர்வமான ஒரு பார்வை. அது ரொம்ப முக்கியம். ஏன்னா இன்னைக்கு நமக்கு என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, நம்ம ஒரு தனி மனிதர்கள் அவங்க வரலாற்றை கட்டமைக்கிறாங்க அப்படிங்கிறத பல இடங்கள்ல பல பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அத கட்சியில் இருக்கக்கூடிய மூத்த தலைவர்களை கூட சொல்றதுன்றது ஒரு வருந்தத்தக்க விஷயம்தான். ஆனால் மார்க்சியம் என்ன சொல்லுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அதுக்கு முதல்ல மார்க்சியம் சமூகத்தை எப்படி பார்க்குது. ஏன்னா இந்த மார்க்சியத்தை பத்தியோ அல்லது கம்யூனிசத்தை பத்தியோ பேசும்போதோ அல்லது பொதுவா பொது தளத்தில் பேசக்கூடிய எல்லாருமே மார்க்சியர்கள் அல்லாத மற்ற எல்லாருமே மார்க்சியம்ங்கிறது ஒரு நல்ல தத்துவம், அது ஒரு சூப்பரான தத்துவம், அது ஏதோ ஒரு நல்லது பண்ணுது அப்படிங்கிறதோட இது பண்றாங்க. ஏன்னா பொதுவா அது பொது தளத்திலேயா இருக்கட்டும் அல்லது மார்க்சியம் அறியாத மார்க்சியத்தை பற்றி இருக்கக்கூடிய சினிமா டைரக்டர்களா இருக்கட்டும், ஏன்னா இட்லி தான் கம்யூனிசம், வயிற்றுக்கு மேல சாப்பிட்ற எல்லா இட்லியும் அடுத்தவங்களோடது. அதே மாதிரி அன்பே சிவம் தான் மார்க்சியம், கம்யூனிசம்ங்கிறது ஒரு ஃபீலிங்கு. இந்த மாதிரி உலகக்கூடியதான் ஒரு மார்க்சியம் என்றும் அல்லது அதுதான் கம்யூனிச படம் என்றும் ஒட்டுமொத்தமா இது பண்ணப்படுது. ஆனா மார்க்சியம் அப்படிங்கிறது சரியான தத்துவம், ஒரு விஞ்ஞானபூர்வமான சரியான தத்துவம் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் மார்க்சிஸ்டுகள் அல்லது கம்யூனிஸ்டுகள் கம்யூனிசத்தை ஏற்றுக்கொண்டு இருக்காங்க. மற்றபடி அது ஐயோ நல்லது, சுரண்டலை அப்படியே இன்னைக்கு ஜிம்பூமா மாதிரி மேஜிக் போட்டு அப்படி சுரண்டலை ஒழித்து விடும் அப்படிங்கிற எந்த ஒரு தப்பெண்ணமும் மார்க்சிஸ்டுகளுக்கு கிடையாது. அப்படி ஒரு எண்ணத்தை வைத்திருப்பவர் பொருள் முதல்வாதியாவே இருக்க முடியாது. ஏன்னா அப்படி ஒரு மேஜிக் போட்டு பண்ண முடிஞ்சது கடவுளால தான் முடியும், அப்படி ஒருத்தர் இருந்தார். சோ அதனால அப்படி ஒரு தத்துவம் இது மார்க்சியம் அப்படியேப்பட்ட தத்துவமே கிடையாது. அடுத்ததான் சமூக வளர்ச்சி அப்படிங்கிறதுக்கான சமூக வளர்ச்சி விதிகள் அப்படிங்கிறத பத்தி அவர் பேசும்போது என்ன சொல்றாரு அப்படின்னா, சமூக வளர்ச்சி அப்படிங்கிறது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தனி மனிதர்களை மையம் வைத்து இல்ல,
இன்னைக்கு வந்து குணத்தோடு பேசின மாதிரி இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா வந்து தீரா பிரச்சனை, தமிழ்நாட்டின் வந்து தலைவிதியே மாற்றக்கூடிய பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி ரொம்ப போராடிக்கிட்டு இருக்கக்கூடிய பெரியார் மண்ணா இல்ல பெரியாரே மண்ணா அப்படிங்கிற ஒரு விவாதம் வந்துட்டு ஊட்டமுதமா போயிட்டு இருக்கு. ஏன்னா இப்படி ஒரு தனி மனிதர்களை மையப்படுத்தி ஒரு அரசியல் செய்வதை வந்து மார்க்சியம் வந்து என்னைக்குமே வந்து ஏற்கல. அதை வந்து மார்க்சிஸ்ட் அல்லது கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்கள் வந்துட்டு அப்படி பண்ணிக்கிட்டு இருந்தாலும் அது வந்துட்டு முட்டாள்தனம் தானே ஒழிய அதை வந்து மார்க்சியம் வந்து அப்படி சொல்லல. சமூக வளர்ச்சி அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா, சமூகத்தோடைய போக்குல அவர்கள் அந்த வளர்ச்சிக்காக தலைவர்கள் என்ன பங்களிப்பை செலுத்தினாங்க அப்படிங்கறதான் வந்து அந்த தலைவர்களுக்கான மதிப்பீடு ஒழிய அவர் தனி மனிதர் வாழ்க்கையில அவர் என்ன வேணா பண்ணிருக்கலாம். பெரியார் வந்துட்டு எத்தனை திருமணம் செய்தார் அப்படிங்கிறது இங்க பேச பொருள் கிடையாது. எத்தனை வயதுல திருமணம் செய்தாருங்கிறது பேச பொருள் கிடையாது. எத்தனை வயதுல இந்த சமூகத்துக்காக என்ன ஒரு பங்களிப்பினை செலுத்தினார் அப்படிங்கிறதுலதான் நம்ம வந்து மார்க்சிஸ்டுகள் வந்து மதிப்பிடுறோம். அதே மாதிரி அதை வந்துட்டு எமிலி பன்ஸும் இதே மாதிரி கிராம்வெல் பத்தி சொல்றாரு. கிராம்வெல் வந்துட்டு இங்கிலாந்து முதலாளித்துவ புரட்சியை வந்து முன்னெடுத்து செய்தவர் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 17ஆம் நூற்றாண்டுல 1650கள்ல வந்துட்டு அப்படி ஒரு செயல்பாட்டுல வந்து இருக்காரு. அப்ப அவருடைய போராட்டம் அப்படிங்கிறது ஏதோ வந்து முதலாம் சார்லஸ் மன்னனுக்கு எதிரான மொழியாட்சிக்கு எதிரான போராட்டம், அவரை வந்துட்டு சார்லஸ் மன்னனை நீக்குவதற்கான போராட்டம்லாம் கிடையாது. அன்றைக்கு இருந்த உற்பத்தி சமூகம், ஏன்னா சமூகங்கிறது வந்துட்டு உற்பத்தி உறவுகளின் அடிப்படையில தான் வந்து மதிப்பிடப்படுது. அன்றைக்கு இருந்த உற்பத்தி உறவுகள் வந்து ஒரு நிலப்பிரபுத்துவ சமூகத்திலிருந்து மேலெழுந்து ஒரு முதலாளித்துவ சமூகமா வரப்போற சிச்சுவேஷன்ல முதலாளித்துவ சமூகத்தின் தேவைகளை முன்னெடுத்த ஒரு தலைவராக வந்து கிராம்வெல் இருந்தாரு. அதே மாதிரியான ஒரு சிச்சுவேஷன்ல நம்ம பெரியாரை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து அவருடைய கோரிக்கைகள் எல்லாமே இந்த கோரிக்கைகள் அப்படின்னோடனே இவங்க என்ன நினைச்சிட்டாங்க, இப்ப கோரிக்கைகள் தான் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய இயக்கத்தை கட்டமைக்குது அப்படிங்கிறத வந்துட்டு அதுவும் சரியான ஒரு விஞ்ஞானபூர்வமான பார்வை கிடையாது. ஏன்னா அது பிரெஞ்சா இருக்கட்டும், பிரெஞ்சு புரட்சியில இருந்த சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவமா இருக்கட்டும், அதை பத்தி பின்னால பார்ப்போம். பட் இங்க இருந்த திராவிட நாடு அப்படிங்கிற கோரிக்கையா இருக்கட்டும், வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறதுன்ற அண்ணாவுடைய ஃபேமஸ் கோட்டா இருக்கட்டும், அது எதுவுமே வந்து ஏதோ இந்த கோரிக்கைகள்னால மக்கள் அணிதிரண்டாங்க அப்படிங்கிறது இல்ல. இந்தியாவுடைய வடக்குல இருந்து ஆளும் வர்க்கமானது தெற்குல இருந்த ஆளும் வர்க்கம் அல்லது முதலாளித்துவ வர்க்கம் அதை வந்துட்டு சுரண்டிக்கிட்டு, அதாவது மக்களை யார் சுரண்டது அப்படிங்கிறதுல உள்ளுக்குள் நடந்த போராட்டம் தானே ஒழிய இது எதுவும் வேற அதுக்கு மேல இதுக்கு மதிப்பிடுவதற்கு அப்படிங்கிறது வேற எதுவும் கிடையாது. அது மாதிரி இப்ப பொதுவா இந்த முதலாளித்த நிலத்து பகுத்துவ சமூகத்துல இருந்து சமூகம் எப்படி வந்து அடுத்த கட்டத்துக்கு வந்து வளருது அப்படிங்கும் போது நம்ம ஒவ்வொரு கட்டமா ஒரு நிலப்பிரபு ஒருத்தர் இருக்காரு அப்படின்னு சொன்னா முதல்ல அதை நம்ம பார்த்தோம். ஏன்னா நம்ம போன தடவை உபரி மதிப்பை பத்தி பார்த்ததுனால கிட்டத்தட்ட அதை பத்தி நான் டாபிக்ல எதுவும் வரும். நிலப்பிரபு தனக்கு கீழே இருக்கக்கூடிய விவசாயிகள் அல்லது வந்து ஏதோ கூலி அடிமைகள் அவங்க வந்து இருக்காங்க. அப்ப அவங்களுடைய உழைப்புல வரக்கூடிய உபரி வந்துட்டு ஒரு சந்தைக்கான உற்பத்தியா மாறுது. நம்ம அதை முதல்ல கவனிக்கிறோம். எப்படி வந்துட்டு திடீர்னு அது அகைன் நம்ம வந்து எப்படி வந்து சோசியலிசம் வந்து சுரண்டலை அப்படியே வந்துட்டு டக்குன்னு சுவிட்ச் போட்ட மாதிரி மாற்ற முடியாதோ, முதலாளித்துவம் எந்த ஒரு சமூகமுமே அடுத்த சமூகத்துக்கு அப்படியே வந்துட்டு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம அப்படியே சமாதானமாவோ அல்லது வந்துட்டு ஒரு சண்டை நடந்த உடனே அடுத்த செகண்ட்லயே வந்துட்டு சுவிட்ச் போட்ட மாதிரியே வந்து மாறிடாது. அந்த போராட்டம் வந்துட்டு ஒரு நீண்ட நெடிய போராட்டமா இருக்கும். ஏன்னா அதுக்கு முந்தைய சமூகத்துல இருந்துதான் வந்துட்டு இந்த சமூகம் அடுத்த சமூகம் உருவாகுது. இப்ப நிலப்பிரபுத்துவ சமூகத்தை வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த நிலப்பிரபுத்துவ சமூகத்தில இருந்துதான் முதலாளித்துவ சமூகம் வருது. இப்ப முதலாளித்துவ சமூகம் உருவாவதற்கு நிலப்பிரபுத்துவ சமூகம் தான் அடிப்படையா இருக்கு. ஏன்னா அப்ப நிலப்பிரபுத்துவ சமூகத்தில இருந்து அந்த நிலப்பிரபுக்கு கிடைக்கக்கூடிய உபரிகளை வந்துட்டு சந்தைக்கான ஒரு உபரிகள் வந்து உருவாகுது. அப்ப சந்தை வந்து கொஞ்சம் பெருசாகும் போது சந்தைக்கான உற்பத்தி அப்படிங்கிறத வந்து உருவாக்கக்கூடிய ஒரு நிலைமை வந்து உருவாகுது. இப்ப சந்தைக்கான உற்பத்தி அப்படின்னு உருவாகும் போது சந்தைக்கான உற்பத்தி வெறும் நிலப்பிரபுத்துவ சமூகத்துல பத்தாது. ஏன்னா சந்தை வந்துட்டு இப்ப நிலப்பிரபுத்துவ சமூகத்தை பொறுத்த வரைக்கும் முதல்ல நிலப்பிரபு, அப்புறம் வந்துட்டு அவங்களுடைய தேவை போக மிச்ச மீதி இருக்கிறத சந்தைக்கு உருவாக்குவாங்க. இப்ப வந்துட்டு ஒரு
ரொம்ப சிம்பிளா எடுத்துக்கிட்டோம்னா, ஒரு நிலத்துல 100 மூட்டை நெல் விளையுது, ஒரு 10 பேர் வந்து 100 மூட்டை நெல்லை விளக்குறாங்க அப்படின்னா, அதுல வந்து தனக்கும் தன்னுடைய கூலி ஆட்களுக்கும் சேரக்கூடிய ஒரு 50 மூட்டை நெல்லை வச்சுட்டு மீதி 50 மூட்டையை தான் வந்து சந்தைக்காக வந்து அனுப்பக்கூடிய ஒரு மனிதரா வந்து நிலப்பிரபு இருக்காரு. ஆனா அந்த முதலாளித்துவ சமூகம் வந்துட்டு அந்த 50 மூட்டை பத்தாது, 500 மூட்டை வந்து சந்தைக்கு வேணும் அப்படிங்கிற ஒரு டிமாண்டை உருவாக்குது. அந்த டிமாண்டுக்கு ஏத்த மாதிரி இவர்கிட்ட இருக்கக்கூடிய அடிமைகள் வந்து பத்தாம போறாங்க. பத்தாம போன உடனே என்ன பண்றாங்கன்னா, அடிமைகளுக்கு பதிலாக கூலிக்கு ஆட்களை உருவாக்குறது அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம வராங்க. அப்படிதான் வந்துட்டு ஒரு இந்த நிலப்பிரபுக்கள் வந்துட்டு ஒரு வகையில ஒரு முதலாளிகளாகவும் ஒரு உதிரி பாட்டாளி வர்க்கம் வந்துட்டு உருவாகுது. அந்த பாட்டாளி அந்த உதிரி பாட்டாளி வர்க்கம்ன்றத விட இப்ப அந்த அடிமைகள் வந்துட்டு அடிமைகளும் இல்ல. ஏன்னா அடிமைன்னா அவனுக்குன்ற ஒரு நிலம் இருக்கும். அவனுக்கு நிலம் இருக்கும் அப்படிங்கறத வந்துட்டு எப்படி எடுத்துக்கணும்னா, அவனுக்கு நிலம் சொந்தமா இருக்காது. பட் அவனுக்கு உழைக்கிறதுக்கு அப்படின்ற ஒரு நிலம் இருக்கும். அந்த மாதிரி நிலத்தோடு சேர்ந்து அது வந்து ஒவ்வொரு நாட்டிலையும் வந்து ஒவ்வொரு மாதிரி இருந்தது. இப்ப யுஎஸ் மாதிரியான இதுல வந்து அடிமைகள் வந்துட்டு அந்த பண்ணையிலேயே இருந்து அதுலயே வந்து உழைச்சா அவங்களுக்கு எதுவும் சொந்தம் இல்லைனாலும் அந்த பண்ணையிலே இருப்பாங்க, அவங்கள அதுலயே உழைச்சுப்பாங்க. அந்த சுரண்டல் வந்துட்டு அப்படி இருக்கும். இதே ரஷ்யால இருந்ததும் வந்துட்டு அவங்களும் வந்து இந்த பண்ணையோட இருப்பாங்க. இந்த யுஎஸ்க்கும் ரஷ்யாவுக்கும் உள்ள இது டிஃபரெண்ட் என்ன அப்படின்னா, இதுல பண்ணையை வந்து விற்கிறாங்க அப்படின்னா அடிமைகள் ஸ்டில் அந்த எஜமானுக்கு தான் சொந்தமா இருப்பாரு, அல்லது நிலப்பிரபுக்கு தான் சொந்தமா இருப்பாரு. இதே ரஷ்யால வந்து பண்ணையோட அந்த நிலத்தோட தான் அவரு இது பண்ணுவாரு. இப்ப நிலத்தை வந்து 1 ஏக்கர் நிலத்தை வந்து விற்கிறாங்க, ஒரு 10,000 ரூபாய்க்கு விற்கிறாங்கன்னா அந்த நிலத்துல இருக்கிற 100 அடிமைகளையும் சேர்த்து தான் வைப்பாங்க. அவங்க நிலத்தோட கட்டுப்பட்டவர்கள். அதுக்கு எதிரான போராட்டமும் வந்து ரஷ்யாவில் நடந்தது. அதே மாதிரி அதெல்லாம் 1750கள்ல நடந்தது. ஏன்னா ரஷ்யா கொஞ்சம் பின்னால டெவலப் ஆன இது அப்படிங்கிறதுனால யுஎஸ்ல நடந்தது வந்து வேற. ஆனா இங்கிலாந்துல நடந்தது அப்படிங்கிறது 17ஆம் நூற்றாண்டோட பாதிகள்ல வந்து நடக்குது. ஏன்னா அது இங்கிலாந்துடைய முதலாளி வர்க்கம் அப்பயே வந்து மேலெடுத்து வராங்க. அப்ப அந்த போராட்டம் வந்துட்டு அந்த கிராமங்களுடைய போராட்டம் அது வந்துட்டு ஒரு முக்கியமான இதை வகிக்குது. அதே மாதிரி இந்தியாவுல அதே நிலப்பிரபுத்துவம் சாதி அப்படிங்கிற வடிவுல வந்து இருக்கு. இந்த சாதியில வந்து எப்பொழுதுமே வந்து பார்ப்பனர்கள் தங்களுடைய ஆதிக்கத்தை மேலெழுந்த ஆதிக்கத்தை வந்து எந்த ஒரு வர்க்கம் ஆளும் வர்க்கமா இருக்கோ அந்த வர்க்கத்தோட கூட்டு சேர்ந்துக்கிறது அப்படிங்கறத வந்து செய்யறாங்க. அது வந்து நம்ம பின்னால பார்ப்போம். இப்படி வந்து ஒரு வர்க்கம் உருவாகும் பொழுது ஒரு நிலப்பிரபுத்துவ வர்க்கத்திலிருந்து அடுத்து வந்து ஒரு முதலாளி வர்க்கம் உருவாகுது அப்படின்னு சொன்னா, அந்த நிலப்பிரபுத்துவ வர்க்கத்தோட எல்லா கூறுகளும் அது சமூகத்தோட எல்லா கூறுகளும் வந்து முதலாளித்துவ சமூகத்திலும் இருக்கும். ஏன்னா அது வந்து இப்பதான் புதுசா மேல எழுந்து வந்திருக்கு. அதே மாதிரி அந்த நிலப்பிரபுத்துவ வர்க்கம் இருக்கு, அதாவது சமூகம் இருக்கு இல்லையா, அந்த சமூகத்தின் ஆளும் வர்க்கமா இருக்கக்கூடிய மக்கள் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த முதலாளித்துவத்தை முடிஞ்ச அளவு கட்டுப்பாடுகளை ஏன்னா அழிப்பது அப்படிங்கிறது ஈவன் அவங்களுக்கே வந்துட்டு ஒரு ஏன்னா அது மேலிருந்து வரக்கூடிய வர்க்கம் அதிகமாக சுரண்டுவதற்கு வாய்ப்புகள் கொடுக்கக்கூடிய ஒரு இது இருந்தாலும் நிலப்பிரபுத்துவம் தன்னோட கிரிப்பை வந்து கையில வச்சுக்கணும். ஏன்னா சந்தை அப்படின்னு வரும்போது சந்தைக்கான முதலாளி அப்படிங்கிறவர் வந்து அவர் நிலப்பிரபுவா இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் வந்து இல்லாம போகுது. அப்ப அதை வந்து தான் வைத்துக்கணும் அப்படிங்கிறத தொடர்ந்து முயற்சி பண்ணுது. அதுலதான் வந்து அவங்களுக்கு ஆல்ரெடி இந்த அரசு மற்றும் அந்த செட்டப்ல வந்து அவங்களுக்கு ஆல்ரெடி அனுபவம் மட்டும் இல்லாம அது அவங்களுக்கான இதுவா தான் இருக்கு. ஏன்னா இப்ப ராஜா காலத்துல போயிட்டு ஒரு முதலாளி மேல இருந்து வரானா முதலாளிக்கு வரியை போட்டு எல்லா லெவலையும் வந்து கண்ட்ரோல் பண்றது அப்படிங்கிறத அவங்க பண்ணதான் செய்வாங்க. ஆனா இந்த முதலாளி வர்க்கம் வந்துட்டு சும்மா இருக்காது. முதலாளி வர்க்கம் என்ன பண்ணணும்னா அது ஏன்னா அது புதுசா வரக்கூடிய வர்க்கம் அது வந்து தன்னை வந்துட்டு நிலைநிறுத்திக்கிறதுக்காக கூடுமான வரை வன்முறை இல்லாமல் வந்து போகணும். ஏன்னா இது பண்ணணும் அப்படிங்கிறதுனால அரசன்ட்ட வந்து கேட்கும், எப்ப இங்க ஒரு சந்தையை போட்டுக்கிறேன், இந்த சந்தையில வந்துட்டு நான் என்னுடைய பொருட்களை இது பண்ணிக்கிறேன், எனக்கு வரியை வந்து கம்மி பண்ணி கொடுங்க அப்படிங்கிறதெல்லாம் கேட்பாங்க. ஆனால் நிலப்பிரபுத்துவ சமூகம் வந்து நிறைய இங்க வந்து ஆதிக்கம் செலுத்துவதனால அப்ப நம்ம இந்த இந்தியாவில சொல்றோம்ல பார்ப்பனர்கள் ஆதிக்கம் அதிகமாக இருப்பதனால் நீதித்துறையில் வந்து எல்லாமே பார்ப்பன உச்சி குடிமை நீதிமன்றமாக இருக்கிறது அப்படி அப்படிங்கிற கதையெல்லாம் வந்துட்டு எல்லா இடத்துலயும் இருக்கும். இது வந்து வெறும் சாதாரண இது கிடையாது. சமூக வளர்ச்சி போக்குல அப்படிதான் இருக்கும். ஏன்னா சமூகம் வந்துட்டு அவங்களுடைய
ஆதிக்கத்தை வந்து அவங்க செலுத்துறாங்க. அவங்களோட ஏன்னா அந்த அரசு எந்திரத்துல எல்லா பார்ட்லயும் இந்த மக்கள் வந்து இருக்காங்க. அது இங்க இந்தியாவில பார்க்கணுங்களா இருக்கட்டும், இங்கிலாந்துல வந்து எஸ்டேட்டுகளா இருக்கட்டும். எஸ்டேட்டுகள்ல வந்துட்டு இதுல வந்து 3 டைப் ஆஃப் எஸ்டேட்ஸ் வந்து இருந்தது. ஒண்ணு வந்து ஆன்மீக பிரபுக்கள் அல்லது பிஷப் லார்ட்ஸை வந்து அடங்கிய சபை. இன்னொன்று வந்து லௌகீக பிரபுக்கள், அவங்க வந்து நிலப்பிரபுக்கள் சபை. இன்னொன்று வந்து பொதுமக்கள் சபை. பொதுமக்கள் சபை இஸ் பார்லிமெண்ட். இதுல வந்துட்டு பிஷப்புகளோட இப்ப இன்னைக்கு தேதிக்கா நம்ம பார்த்தா தெரியும், பிஷப்புகளோட ஆதிக்கம் வந்து நமக்கு காணாம போயிடுச்சு. இது உலகம் ஃபுல்லாவே ஆல்மோஸ்ட் எல்லா இடத்துலயும், ஐ திங்க் வேட்டிக்கனை தவிர மீது எல்லா இடத்துலயும் காணாம போயிடுச்சு. அது வந்துட்டு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அப்படி எடுத்துக்கிட்டோம்னா மடங்களுடைய ஆட்சி. இப்ப மடங்களுடைய ஆதிக்கம் வந்துட்டு காணாம போயிடுச்சு. ராஜகுருவெல்லாம் இன்னைக்கு யாருமே கிடையாது. வேறு வகையில வந்து இருந்தாலும் அவங்களுடைய ஆதிக்கம் வெளிப்படையா வந்து இருக்கிறது கிடையாது. அடுத்ததா வந்து நமக்கு லௌகீக பிரபுக்கள், அது வந்துட்டு நிலப்பிரபுக்கள் அடங்கிய ஒரு சபை. ஓகேவா? அந்த நிலப்பிரபுக்கள் அடங்கிய சபை வந்துட்டு அதோடைய ஆதிக்கம் வந்து இருந்துகிட்டே இருந்து. இப்ப இங்கிலாந்துல பார்த்தோம் அப்படின்னா இன்னுமே கூட ராணிக்கு மானியம் இருந்தாலும் அவங்களால வந்து பார்லிமெண்ட்ல தலையிடக்கூடிய அளவுக்கு ஆதிக்கம் வந்து செலுத்த முடியாம போச்சு. அதுக்கு முக்கியமா அந்த கிராமங்களுடைய இது வந்து காரணம். பட் அவங்களுக்குன்னு ஒரு இது இருக்கு. அது சும்மா வந்து பாரம்பரிய லெவல்ல அவங்களுக்கு பென்ஷன் கொடுக்குற மாதிரி இந்தியாலுமே வந்து பென்ஷன் கொடுத்துட்டு இருந்தாங்க. இவங்க இந்திரா காந்தி பீரியட்ல வந்து அதை ரிவோக் பண்ணாங்க. பட் ஸ்டில் அது வந்துட்டு இனிமே இருந்துகிட்டு இருக்கு. அப்ப இங்கிலாந்துல கிராம்பல் புரட்சி நடந்த போது என்ன கிட்டத்தட்ட நடந்ததோ அது வந்துட்டு கிட்டத்தட்ட இந்தியாவிலையும் சேம் திங் தான் நடந்தது. என்ன அப்படின்னா ஒரு முக்கியமான விஷயம், முதலாளித்துவ புரட்சி வந்துட்டு இங்கிலாந்துல நடந்த, இந்தியாவில முதலாளித்துவ புரட்சி வந்து முழுதாக நடக்கல, அது வந்து அறகுறையா நடக்குது அப்படின்னாலும் அப்ப முதலாளித்துவ புரட்சி இங்கிலாந்துல நடந்த போது என்னாச்சு அப்படின்னா நிலப்பிரபுக்கள் நில உடைமையாளர்கள் என்ன பண்ணாங்கன்னா இந்த முதலாளித்துவத்தை அப்படியே தனக்குத்தானே வந்து வரைஞ்சுக்கிட்டாங்க. அதேதான் வந்துட்டு கிட்டத்தட்ட எங்கேயுமே நடந்தது. இருந்தக்கூடிய பெரும் பெரும் நில உடைமையாளர்கள் வந்துட்டு அப்படியே முதலாளிகளா வந்து கன்வெர்ட் ஆனாங்க. இது வந்து கிட்டத்தட்ட அது வந்து ஒரு முதலாளித்துவ சமரசம். அது நமக்கு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அது வந்து நம்ம இந்தியாவது கத்துக்கிட்டது. ரஷ்யாவிலிருந்து பெற்ற படிப்பனையில இருந்து இவங்க முதலாளித்துவ வர்க்கம் வந்து அவங்க வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டாங்க. அதுல வந்துட்டு இங்க நடந்தது. அப்ப இப்படி ஒண்ணு நடக்கும்பொழுது அந்த முழு முதமான மாற்றம் அப்படிங்கிறது நிகழ்வது அப்படிங்கிறதுல ஒரு டிலே வந்து ஏற்படுது. ஆனா இந்த விஷயம் வந்துட்டு பிரான்ஸ்ல வந்துட்டு இது நடக்குது. இப்ப பிரெஞ்சு புரட்சி வந்து சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் அப்படின்ட்டு மஞ்சளா கூட பேசும்போது சொன்னாங்க. சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம்ன்ற கோஷம் வந்துட்டு அது பொதுவான கோஷம் அப்படின்ட்டு எல்லாத்தாலையும் வந்துட்டு பாடப்புத்தகங்கள்ல இருந்து ஆரம்பிச்சு எல்லாத்துலயும் இது பண்ணப்பட்டாலும் அது வந்து ஒரு முதலாளித்துவ புரட்சிக்கான ஒரு கோஷம் தான். சுதந்திரம்ங்கிறது சுரண்டுவதில் சுதந்திரம், அதே மாதிரி சுதந்திரம், சமத்துவம்ன்றது சுரண்டுவதில் சமத்துவம், சகோதரத்துவம் அப்படிங்கிறது வந்துட்டு முதலாளிகளுக்கு இடையேயான சகோதரத்துவம் அப்படிங்கிற மாதிரிதான் வந்து அந்த கோஷம் இருந்தது. அப்படிதான் வந்து அந்த புரட்சி நடத்தப்படுது. அது புரட்சியோட முடிவுல தான் நெப்போலியன் போனப்பட்டுலாம் வந்து வராரு. ஒரு முதல் கவுன்சிலா வந்து தன்னைத்தானே அறிவிக்கிறாரு. அப்புறம் எம்பரர் ஆறாரு. அதுக்கப்புறம் எப்படி வந்துட்டு முதலாளித்துவ புரட்சி ஒரு வகையா நடந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னா ஒட்டுமொத்தமா அந்த ஆளும் வர்க்கம் வந்து இதை கைப்பற்றிட்டு அதை வந்து அதற்கு எதிரான புரட்சிகளையோ அல்லது சின்ன சின்ன கலங்களையோ வந்து அடித்து கொடுக்க அதைத்தான் வந்து நெப்போலியன் போனப்பட்டு பண்றாரு. நெப்போலியனுடைய இத்தனை இதுக்குமே காரணமே வந்து அவர் முதலாளித்துவ அரசாங்கத்தை நிலைநிறுத்தியதுல அவர் ஒரு முக்கியமான பங்கு. முதலாளித்துவ புரட்சி, சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவ புரட்சியில வந்துட்டு ஒரு துரும்பையும் கிளி போடலனாலும் அந்த புரட்சியோட ப்ராடக்டா வந்து அவர் உருவாகிறாரு. அந்த ப்ராடக்டா உருவாகி அதை வந்துட்டு நிலைநிறுத்துறதுல அவர் ஒரு முக்கியமான பங்காற்றாரு. இதை வந்துட்டு மார்க்ஸ் வந்து அதை போட்ட மட்டும் அப்படியே படிச்சிடுறேன். அந்த காலகட்டத்தை வந்து அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, எப்படி வந்து ஒரு தனி மனிதனின் குணாதிசயத்தை அவனது சொந்த கருத்தின் அடிப்படையில் தீர்மானிக்க முடியாதோ அதே மாதிரி புரட்சிகர காலத்தை அதன் சொந்த உணர்வு நிலையிலிருந்து மதிப்பிட முடியாது. சும்மா நம்ம வந்து இப்ப சொல்றாங்கல்ல, பெரியார் வந்து சுவிட்ச் போட்ட மாதிரி அப்படியே எல்லாத்தையும் மாத்திட்டாரு, அப்படிலாம் ஒன்றும் நடக்காது. மாற்றம் நிகழ்வதற்கான ஒரு காலகட்டம் அப்படிங்கிறது காலகட்டம் இருக்கும். அந்த காலகட்டத்துல மேலெழுந்து வரக்கூடிய தலைவர்கள் வந்து இருப்பாங்க. அந்த தலைவர்கள் வந்து அந்த காலகட்டத்தையும் அப்பொழுது நேரம் சூழலையும் பயன்படுத்தி கொண்டு சரியான பாதையில பயணிக்கிறாங்க. அந்த விதத்துல
பெரியார் மீதான மதிப்பீடு அப்படிங்கிறது சரியாக பயன்படுத்தி கொண்டார் அப்படிங்கிற மதிப்பீடு இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. அதற்காக அவருடைய சொந்த கருத்தினாலதான் வந்து தமிழ்நாடே வந்து திரும்பி மாறிச்சு அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு தவறான ஒரு இதனாலதான் வந்துட்டு ஒரு மார்க்சிஸ்டுகள் எப்பயுமே ஒரு கோட்பாடுகளை எப்பயுமே உருவாக்குறது இல்லை. நம்ம வந்துட்டு இப்படி இருப்போம், இப்படி வந்துட்டு இப்படி நடப்பதனால் இப்படி வந்து மாறி போயிடும் அப்படிங்கிற கோட்பாடுகளை எப்பயுமே உருவாக்குறது இல்லை. ஏன்னா சமூகம் வந்துட்டு அது எல்லாத்துக்கும் சமமான கோட்பாடா வந்து இருக்கும் அப்படிங்கிறது கிடையாது. இந்த சமூகத்தில் ஏன்னா ஒரு சமூகத்துல நியாயமா இருக்கக்கூடிய கருத்துக்கள் இன்னொரு சமூகத்துல மாறக்கூடிய இதுவா இருக்கும். அந்த காலத்துல அந்த குறிப்பிட்ட சிச்சுவேஷனுக்கு உருவாகக்கூடிய கோட்பாடுகளை வந்து இருக்கதான் செய்யும். இப்ப பெரியாரை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பெரியாருடைய காலகட்டத்துல எழுந்த இந்தி போராட்டமா இருக்கட்டும், இல்ல வந்துட்டு கடவுள் மறுப்பு கொள்கைகளா இருக்கட்டும், அந்த பர்டிகுலர் சமூகத்துல தேவைப்பட்ட ஒரு கருத்துக்கள் இப்படிதான் நடக்கும். ஏன்னா சமூகத்துல இருந்துதான் ஒரு கருத்து உருவாகுது. ஒரு கருத்து சமூகத்தை வந்து உருவாக்குவது இல்லை எப்பயுமே. இப்ப இப்படி இதே சமூகம் தான் கருத்துக்களை உருவாக்குது அப்படின்னும் போது, இப்ப ஒரு நிலப்பிரபுத்துவ சமூகத்துல இருக்கக்கூடிய ஒருவருக்கு முதலாளித்துவ சமூகத்தை பத்தின சிந்தனை வந்து உருவாகிறதுக்கு வாய்ப்பு இல்லை இல்லையா? அப்ப முதலாளித்துவ சமூகத்துக்கான சிந்தனைகள் வந்து எங்கேருந்து உருவாகுது? அதே மாதிரி முதலாளித்துவ சமூகத்துல இருக்கக்கூடிய ஒருவருக்கு இப்ப நம்ம மார்க்ஸ் அல்லது முந்தைய மார்க்ஸ் எங்கல்ஸ் முந்தைய தோழர்களா இருக்கட்டும், எல்லா ஆசான்களுமே எப்படி வந்து ஒரு முதலாளித்துவ சமூகத்துல ஒரு சோசியலிச சமூகத்தை வந்து கற்பனை பண்ணாங்க, அப்படி ஒரு விஷயமா வந்து நடந்திருக்க வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறது தான் ஒரு நிதர்சனம். அப்ப என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு முதலாளித்துவ சமூகம் எப்படி உருவாகுது அப்படின்னா, ஒரு நிலப்பிரபுத்துவ சமூகத்தின் உபரிகள் வந்து சந்தைக்கான ஒரு உற்பத்தியா மாறுது. அப்படி மாறும்போதுதான் வந்துட்டு முதலாளித்துவ தேவை வந்து உருவாகுது. அந்த தேவை தான் வந்து முதலாளித்துவ சமூகத்தை உருவாகுது. அப்ப இந்த கருத்துக்கள் வந்து அகைன் இந்த சமூகத்துல இருந்துதான் வந்து உருவாகுது. அப்ப இது ஒரு புதிய உற்பத்தி முறை. இப்ப நிலப்பிரபுத்துவ உற்பத்தி முறை வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு கன்சர்வேட்டிவ் அவங்களுக்கு தேவையான ஒரு உற்பத்தி முறை. அதுக்கு மேல எதுவும் கிடையாது. இன்னைக்கு வந்து மிஞ்சி போனா அந்த குடோன்ல ஒரு 100 மூட்டை நெல் அடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருந்ததுன்னா, அந்த 100 மூட்டை நெல்லுக்கு மேல அவங்க வந்து வச்சா என்ன பண்றது, எங்க போய் இது பண்றது? அப்ப அதுக்கு ஒரு பங்களா கட்டணும். அந்த பங்களா கட்டணும்னா நமக்கு அந்த குடோன் வந்து இடம் ஃப்ரீ ஆகும். அந்த மாதிரிதான் யோசிப்பாங்களே ஒழிய அதுக்கு மேல யோசிக்க மாட்டாங்க. ஆனா நிலப்பிரபுத்துவ சமூகம் வந்துட்டு நமக்கு என்னன்னா அந்த உற்பத்தி முறையே வந்து மாத்துது. சந்தைக்கான ஒரு உற்பத்தி முறையா வந்து மாத்துது. சந்தைக்கான பண்டங்களை உற்பத்தி செய்யும் ஒரு உற்பத்தி முறையா வந்து மாறுது. அப்படி ஒரு உற்பத்தி முறை உருவாவதற்கு அந்த பழைய உற்பத்தி முறை தான், நிலப்பிரபுத்துவ உற்பத்தி முறை தான் வந்து காரணமா இருக்கு. அப்ப சமூகத்தினுடைய புறநிலை சக்திகள் வந்து என்ன பண்ணுதுன்னா, ஒரு புதிய உற்பத்தி முறையை கண்டுபிடிக்கிற மாதிரியே புதிய பொருட்களை கண்டுபிடிக்கிறது, அந்த உற்பத்தியை வந்து அதிகரிப்பதற்கான பொருட்களை வந்து கண்டுபிடிக்கிறது, இது எல்லாமே வந்து உருவாக்குறது சந்தைக்கான தேவையை பேஸ் பண்ணிதான். ஏன்னா ஏற்கனவே இது பண்ண மாதிரி இப்ப ஒரு பர்டிகுலர் ஒரு ஏக்கரை இது பண்ணி ஒரு 100 மூட்டை நெல்லை மட்டும் விவசாயம் பண்ணக்கூடிய இடத்துல வந்துட்டு நமக்கு ஆடு மாடுகள் போதுமானதா இருக்கு, அல்லது மனிதர்களே கூட உழுவதற்கு போதுமானதா இருக்கு. அப்ப நம்ம மிகப்பெரிய அதே வந்து 100 ஏக்கரா வந்து மாறும்போது அதுக்கு வந்து புதிய கருவிகள் வந்து தேவைப்படுது, அதுக்கு வந்து டிராக்டர் தேவைப்படுது. இந்த மாதிரியான தேவைகள்லாம் வந்து உருவாகுது. இதுதான் வந்து சமூக வளர்ச்சியோட விதிகள். இந்த விதிகளை வந்து நம்ம எப்படி சொல்லலாம்னா, நம்ம பிசிக்ஸ் விதிகள் மாதிரியே இந்த சமூக விதிகளையும் நம்ம வந்து நிலையான விதிகள் அப்படின்னு சொல்லி, நிலையான விதிகள் அப்படிங்கிறத விட எப்படி சொல்லலாம்னா மாறாத விதிகளா வந்து இது இருக்கு. சமூகம் வந்து ஒரு வளர்ச்சி போக்குல மாறும் அப்படிங்கிறது மாறாது அப்படிங்கிற விதி வந்து எப்பயுமே வந்து நமக்கு உறுதியான விதியா வந்து இருக்கு. அடுத்து வந்து முதலாளித்துவ சமூகம் வந்து எப்படி உருவாச்சு அப்படிங்கறத நம்ம இப்பதான் ஆல்ரெடி பார்த்தோம். அப்பதான் வந்துட்டு ஒரு பண்டம் கமாடிட்டி அப்படிங்கிறது ஒண்ணு உருவாகுது முதலாளித்துவ சமூகத்துலதான். ஏன்னா அது வரைக்கும் வந்துட்டு அது பண்டம் இல்ல, ஒரு கோதுமையோ அல்லது நெல்லோ ஏதோ ஒண்ணு உற்பத்தி செய்யறாங்க அப்படின்னு சொன்னா அது வந்து ஒரு அந்த பொருள். ஆனா எப்ப வந்து அது சந்தைக்கான ஒரு உற்பத்தி பொருளா மாறுது, ஏன்னா பரிவர்த்தனை செய்யக்கூடிய ஒரு பொருளா மாறும்போது அது வந்து பண்டம் அப்படின்னு சொல்லிட்டு மாறுது. இந்த பண்டம் அப்படிங்கறத வந்து அது ஒரு தனி டாபிக், அதை நம்ம
தெளிவாக பார்க்கலாம். பட் இப்படி ஒரு பண்டங்களை உற்பத்தி செய்யக்கூடிய இது பண்டம் வந்துட்டு எந்த வடிவத்துல வேணா இருக்கலாம். இப்ப வந்து ஒரு இதுவா இருக்கலாம், இல்ல துணியா இருக்கலாம். அப்ப சந்தை தான் ஒரு பண்டத்தோட மதிப்பை வந்து உருவாக்குது. அதுலதான் வந்து சப்ளை அண்ட் டிமாண்ட் இதெல்லாம் வந்து வருது. எது வந்து நமக்கு தேவை, எது அதிகம், அந்த பொருளுடைய மதிப்பு வந்து அதிகமாகுது. அதே மாதிரி சப்ளை வந்து கம்மியா இருந்தது அப்படின்னு சொன்னா டிமாண்ட் அதிகமாகுது. ஸோ அதை பேஸ் பண்ணி வந்து பொருட்களை பதுக்குவது அப்படிங்கிறது வந்து ரொம்ப அதிகமா நடக்குது. இப்போ ஒரு வகையில இப்ப பாண்டியன் வந்து ஒரு கதை சொல்லுவாரு. அது நிறைய அவர் கூட்டங்கள்ல எல்லாம் கதை சொல்லுவாரு. அது ஒரு நல்ல கதை. என்னன்னா, ஒரு சின்ன பொண்ணு இருக்கும், ஒரு 5 வயசு பொண்ணு இருக்கும். 5 வயசு பொண்ணுடைய பொண்ணு வந்து கேட்கும், அப்பா தீபாவளிக்கு எனக்கு பட்டு பாவாடை எடுத்து கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லி கேட்கும். அவங்க அப்பா சொல்லுவாரு, இல்லப்பா அப்பாவுக்கு வேலை போயிடுச்சு, அதனால உனக்கு துணி எடுத்து கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லும். உடனே அவரு, ஏன்பா ஏன் உனக்கு வேலை போயிடுச்சு அப்படின்னு சொல்லி பாப்பா கேட்கும். இல்லப்பா, அப்பா கார்மெண்ட்ஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், அங்க வந்து துணி நிறைய உற்பத்தி பண்ணி அது நிறைய ஸ்டாக் அதிகமா போயிடுச்சு, அதனால புதுசா உற்பத்தி செய்யறதுக்கு எதுவும் இல்லை அப்படிங்கிறதுனால எனக்கு வேலை போயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு. அப்போ ஒரு பக்கம் ஸ்டாக் அதிகமா இருந்து விற்கிறதுக்கு வழி இல்லாம இருக்கு, இன்னொரு பக்கம் துணி வாங்குறதுக்கு வழி இல்லாம இங்க வேலை போய் இருக்கு. அப்ப இதை வந்துட்டு இந்த கதையை சொல்லிட்டு இது கதையில விடுகதை அப்படின்னு சொல்லி தாப்பாண்டியன் சொல்லுவாரு. ஸோ இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் வந்து முதலாளித்துவ சமூகத்துல உருவாகுது. அது எப்ப இதுவாகுது அப்படின்னு சொன்னா, சந்தையில ஒரு டிமாண்ட் அதிகமாகும். இப்ப ஒரு பொருளுடைய ஒரு பண்டத்தினுடைய ஏதோ ஒரு பண்டம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அதனுடைய மதிப்பு அப்படிங்கிறது அதற்கு செலுத்தப்படக்கூடிய உழைப்பின் காரணமா வந்து உருவாகுது. இன்னொன்னு வந்து டிமாண்டின் காரணமா வந்து உருவாகுது. எப்படி பார்த்தாலும் ஒரு பொருள் வந்துட்டு அதிக உழைப்பை கூறும்போது அதற்கு மதிப்பும் வந்து அதிகமா இருக்கும். இப்போ ஒரு துணியை நெய்வதை வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, துணி நெய்வது கைத்தறியில நெய்யறாங்க அப்படின்னு சொல்லும்போது, அதுல ஒரு நாள் முழுக்க இருந்து கைத்தறியில் ஒரு வேட்டி நெய்யறாங்க அப்படின்னா, ஒரு நாள் முழுக்க இருந்து நெய்வதற்கு அந்த தொழிலாளிக்குரிய கூலி வந்துட்டு ஒரு 100 ரூபாய் கூலி அப்படின்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, அந்த மூலப்பொருட்கள் ஒரு 50 ரூபாய் இருக்கு அப்படின்னா, குறைந்தபட்சம் அந்த பொருளுக்கு 150 ரூபாய் கம்மியா நம்மளால அந்த பொருளை விற்க முடியாது. வித்தோம் அப்படின்னா அது வந்து நஷ்டமாகும். அப்ப சந்தை மதிப்பு அப்படிங்கிறது டிமாண்ட் மற்றும் எவ்வளவுக்கு எவ்வளவு உழைப்புக்கு போறது, எவ்வளவுக்கு எவ்வளவு நுட்பமான உழைப்பை போறது அப்படிங்கறதையெல்லாம் பொறுத்து ஒரு பொருளுடைய மதிப்பு வந்து கூடும். இப்ப வந்து ஒரு வேஷ்டி தைக்கிறதுக்கு ஒரு நாள் பொருளாகுது அப்படின்னா, ஒரு தங்கத்துல ஒரு செயின் செய்யறதுக்கு ஒரு நாள், இதே மாதிரி ஒரு நாள் ஆகுறது. ஆனால் அந்த தங்க செயினுடைய விலை வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 1,00,000 ரூபாய்க்கு விற்குது. இது வந்துட்டு 200 ரூபாய் அல்லது அது வந்து 1,00,000 ரூபாய் அப்படின்னும் போது, இந்த தொழிலாளியோட அந்த தங்கம் செய்யக்கூடிய தொழிலாளியோட நுட்பமான உழைப்பின் காரணமாக அந்த தொழிலாளிக்கு அதிக சம்பளம் கிடைக்குது. அப்ப இதே வந்து வேட்சி செய்யறது அப்படிங்கிறது கொஞ்சம் கம்பேரிட்டிவ்லி எளிமையான காரியம் அப்படிங்கிற ஒரு பார்வையில அது வந்துட்டு அதனுடைய விலை வந்து கம்மியா இருக்கு. பிளஸ் இதுக்கான ஆட்கள் கம்மியா இருக்காங்க. ஸோ அதன் மூலமா வந்துட்டு இந்த டிமாண்ட் ஒரு பக்கம் அதிகமாகுது. ஸோ இதெல்லாம் காரணமா ஒரே மாதிரியான உழைப்பை கோரக்கூடிய வேறு அதே 8 மணி நேரம் வேலை பார்க்கிறோம். 8 மணி நேரம் வேலையில அவர் பார்க்கும் வேலைக்கு வேற சம்பளமும், வேறு பார்க்கும் வேலைக்கு தனி கூலியும் வந்துட்டு போறது. அந்த கூலி ஒரு வித தாக்கத்தை வந்து உருவாக்குது. அப்ப இந்த கூலி அப்படிங்கிறது முதலாளித்துவ சமூகத்தை பொறுத்த வரைக்கும் அந்த தொழிலாளியும் அவருடைய குடும்பமும் அடுத்த நாள் வரைக்கும் வந்து உயிரோட இருப்பதற்கான கொடுக்கப்படக்கூடிய ஒரு ஈடாக கொடுக்கப்படக்கூடிய ஒரு தொகை தான். நம்ம போன கிளாஸ்லயே பார்த்த மாதிரி அந்த தொகையை வந்து நம்ம என்ன பண்ணிடுறாரு அப்படின்னா, அவர் மிக குறைவான நேரத்திலே கிட்டத்தட்ட ஒரு 2 அல்லது 3 மணி நேரத்திலேயே அந்த தொகைக்கு ஈடான வேலையை வந்து பார்த்து முடிச்சிடுறாரு. மீதி அதிகமான உபரி உழைப்பை வந்து முதலாளி வந்து சுரண்டிக்கிறாரு. அது வந்துட்டு ஏற்கனவே நம்ம பார்த்தது. ஆனா இதுல ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா, புதிய உற்பத்தி பொருட்களை வந்துட்டு புதிய டெக்னாலஜி வந்துட்டு நம்ம இன்ட்ரடியூஸ் பண்றோம் அப்படிங்கும் போது, இப்ப துணின்னு எடுத்துக்கிட்டதுனால ஒரு கைத்தறி துணி வந்து 8 மணி நேரத்துல ஒரு வேட்டி பண்ற அதே இதுல விசைத்தறியில வந்து 8 மணி நேரத்துல கிட்டத்தட்ட 80 துணி பண்ணிடுறாங்க. ஆனா சந்தைக்கு வரும்போது எல்லா துணிக்கும் ஒரே விலை தான் இல்லையா? அப்ப என்ன ஆகுது அப்படின்னா, அப்ப டிமாண்டை பேஸ் பண்ணி இந்த உழைப்பின் மதிப்பு வந்து குறைந்துகிட்டே போகுது. அப்ப யார் எவ்வளவு நேரம் வேலை பார்த்தா அப்படிங்கிறத விட சந்தைக்கான மதிப்பு அப்படிங்கிறது ஒரு பொருள் இவ்வளவுதான் அப்படிங்கிற
மதிப்பை வந்து இந்த பண்டத்திற்கான மதிப்பு வந்து உருவாகுது. இந்த வேறுபாடு எங்க இருந்து உருவாகுது அப்படின்னா, இந்த கைத்தறி தொழிலாளிக்கு விசைத்தறி பயன்படுத்த தெரிஞ்சது அப்படின்னு சொன்னா அவருக்கான கூலியில இருந்து எல்லாமே வந்துட்டு அதிகமாயிடும். இப்ப திறமை உடையவர் திறமையற்றவர் அப்படிங்கிற ஒரு டிஃபரன்ஸ் வந்து உருவாகுது. இந்த மாடர்ன் மெக்கானிசத்தை பயன்படுத்த தெரிந்தவருக்கு ஒரு கூலியும் தெரியாதவருக்கு ஒரு கூலியும் வந்து வழங்கப்படுது. ஓகேவா? அடுத்ததா இப்ப இந்த மூலதனம் இருக்கு இல்லையா? இப்ப ஒரு முதலாளி ஒருத்தர் இருக்காரு அப்படின்னு சொன்னா அது வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி உற்பத்தி முறைக்கான மூலதனம் எங்கேயாவது உருவாகுது. தனக்கு பிடிச்ச கூலி கொடுக்கறதுக்கு ஒரு காசு வேண்டும் அப்படின்னு சொன்னா, ஏன்னா எல்லாரும் உழைத்துக்கிட்டு இருக்காங்க, எப்படி காசு வேண்டும் அப்படின்னு காசு வருது அப்படின்னு சொன்னா முதல்ல நிலப்பிரபுவா இருப்பதற்கு எப்படி மூலதன திரட்டு உருவாகுது அப்படின்னு சொன்னா எதிர வந்து அந்த கொள்ளை அந்த மாதிரியான ஒரு வகையில தான் உருவாகுது. ஏன்னா ஒருவர் வந்துட்டு அப்படி சுரண்டுவதற்கு எல்லாருமே இப்ப நம்ம ஒரு 4 பேர் இருக்காங்கன்னா அதுல ஒருத்தர் திடீர்னு வந்துட்டு சுரண்டுவதற்கு மத்தவங்க அலோவ் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறது ஒரு நிதர்சனம். ஆனால் அது வந்துட்டு எப்படி ஆகுது அப்படின்னா முதல்ல ஒரு ஒருத்தர் உழைக்கிறத வந்து செலவு பண்றாங்க, செலவு பண்ணி அவங்க பாட்டுக்கு ஜாலியா இருக்கக்கூடிய ஒரு சமூகமும் உழைப்பதை வந்து சேர்த்து வைத்து வந்து இப்படி ஒரு சமூகமும் வந்துட்டு 2 பிரிவா வந்து உருவாகுது. அதுல வந்து இந்த சேர்த்து வைத்த சமூகம் வந்து என்ன ஆகுது அப்படின்னா அது வந்துட்டு மூலதனத்தை வைத்துக்கொண்டு ஒரு அதுக்கு கீழே வந்து ஒரு பாட்டாளிகளை அல்லது தொழிலாளிகளை வைத்து அவங்கள தொடர்ந்து சுரண்டக்கூடிய ஒரு சமூகமா உருவாகுது. ஆனா அது எப்படி என்ன ஆகுது அப்படின்னா இந்த வர்க்கம் வந்து தொடர்ந்து தன்னுடைய உயிர் வாழ்வதற்காக தொழிலாளி வர்க்கம் வந்து உழைத்து கொண்டே இருக்க இந்த உழைப்பு இருக்கு இல்லையா, இது வந்து இறந்த உழைப்பு அப்படின்னு சொல்லி மார்க்ஸ் மென்ஷன் பண்றாரு. இந்த முதலாளியினுடைய உழைப்பு ஒரு காலத்துல உழைச்சிக்கிட்டு இருந்து அது வந்து இழந்து பல தலைமுறைகளா வந்து இறந்து போன உழைப்பு, பல தலைமுறைகளா உழைப்பையே செலுத்தாம துரண்டி மட்டுமே மேலும் மேலும் செல்வத்தை சேர்த்துக்கிட்டே போறாங்க. ஆனா இவங்க கிட்ட தொடர்ந்து உழைத்துக்கிட்டே இருந்தா பல தலைமுறைகளா உழைத்துக்கிட்டே இருந்தாலும் இவங்க கிட்ட இருந்து செல்வமே இல்லாம வந்துட்டு போகுது. அப்ப இந்த பொருளாதார உற்பத்தி, பொருளாதார விரிவாக்கம், சந்தை விரிவாக்கம் அப்படிங்கிறது உலகம் ஃபுல்லா வந்து இருக்கிறதா. இந்த சந்தை விரிவாக்கத்தோட இதுதான் வந்து உலக போர்கள் அதெல்லாம் வந்துட்டு நடந்தது. ஏன்னா நாடு பிடிக்கிறது அப்படிங்கிறது கிடையாது. அதை நம்ம அடுத்து ஏகாதிபத்திய கட்டத்துல பார்ப்போம். இப்ப வந்து பொருளாதார உற்பத்திகளும் வந்து சம்டைம்ஸ் சுணக்கம் காண்பது உண்டு. பொருளாதார உற்பத்தி சுணக்கம் காண்பதற்கு அதற்கான காரணம் எல்லா கட்டத்திலையும் ஒரு கட்டத்துக்கு மேல அதால வந்து வளர முடியாமல் திடீரென்று உடைப்பது, வேறு நீர்க்குமிழிகளாக உடைவது அப்படிங்கிறது உலகம் ஃபுல்லா வந்து பல்வேறு கட்டத்திலையும் வந்து நடந்துகிட்டு இருக்கு. ஓகேவா? அடுத்ததான் வந்துட்டு எப்பயுமே ஒரு முதலாளி வந்து என்ன பண்றாரு அப்படின்னா தன்னை புதுப்பித்துக் கொள்ள ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு தொழிலாளி இருக்காரு, கைத்தறி தொழிலாளிகள் 4 பேரை வச்சு வேலை வாங்குறாரு அப்படிங்கிற இடத்துல ஒரு விசைத்தறி அப்படிங்கிற புத்தாக்கம் அல்லது புதிய உற்பத்தி கருவிகளை இன்ட்ரடியூஸ் பண்றாரு அப்படின்னு சொன்னா அந்த மாதிரியான முதலாளி வந்து சீக்கிரமா அதிக லாபத்தை வந்து பெறக்கூடிய ஒரு தொழிலாளியா இருந்த மாதிரி. இவரும் கிட்டத்தட்ட ஒரு வேஷ்டி 200 ரூபாய்க்கு விற்கிறாரு, அவரும் 200 ரூபாய்க்கு விற்கிறாரு. ஆனா இவர் ஒரு நாள்ல 4 வேஷ்டி தான் தயாரிக்க முடியும். ஏன்னா 4 பேர் தான் இருக்காங்க, இங்கேயும் அதே 4 பேர் தான் இருக்காங்க. ஆனா வந்து கிட்டத்தட்ட 400 வேஷ்டிகள் உருவாக்க முடியும் அப்படின்னும் போது இவருடைய லாபம் வந்து நமக்கு அதிகமா போகுது. அப்ப என்ன ஆகுது அப்படின்னா இந்த முதலாளி பழைய முதலாளியை வந்து காலி பண்றாரு. அப்ப இதுதான் வந்துட்டு இந்த பெரிய மீன் சின்ன மீனை சாப்பிடுற கதை மாதிரி ஒரு முதலாளி வந்துட்டு என்ன பண்றாருன்னா அடுத்த முதலாளி பல முதலாளிகளை வந்து காலி பண்ணிட்டு தான் வந்து வளர போறாரு. இப்படி வளருவது தான் வந்துட்டு அடுத்ததா வந்து ஏகாதிபத்திய கட்டத்துக்கு வந்து வரும். ஏகாதிபத்தியம் அப்படிங்கிறது அல்லது பிரெஞ்சு ஏகாதிபத்தியம் பேசும்போது அந்த நாடு இன்னொரு நாடுகிட்ட சண்டை போட்டு நமக்கு வந்துட்டு ஒரு மிகப்பெரிய இதுவா உருவாயிடுது. அதுதான் வந்து ஏகாதிபத்தியம் அப்படிங்கிற அப்படி ஒரு எண்ணப்போக்கு வந்து இருக்கு. ஆனா அது அப்படி கிடையாது. ஏன் அப்படின்னா அந்த நாடு பிடித்தல் அப்படிங்கிறதே வந்து சந்தை விரிவாக்கம் அதுவாதான் வந்து போய் அமையுது. இப்படி இருக்கும்பொழுது சந்தைகளை எப்படி யார் வந்து கைக்குள்ள கொண்டு போறாங்க? ஏன்னா ஒரு நாட்டுக்குள்ள ஒரு பல்வேறு முதலாளி குழுக்கள் இருக்கும். இப்ப இங்கிலாந்துல எடுத்துக்கிட்டோம்னா பல்வேறு முதலாளி குழுக்கள் இருந்தது. அது வந்துட்டு தன்னுடைய சந்தையை தன்னுடைய விற்பனையை வந்து யாருடைய கட்டுப்பாடுகளோ அது நெருக்கடியும் இல்லாமல் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு நிலப்பிரபுத்துவ சமூகம் இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த நிலப்பிரபுத்துவ சமூகம் கூடுமானவரை வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய ஏதோ ஒரு வியாபாரிகளுக்கு கூடுமானவரை வரி போட்டு அந்த மாதிரி எல்லாம் இது பண்ணி நம்ம அந்த 23ஆம் புலிகேசியில பாக்குற மாதிரி வந்து ஒவ்வொன்றுக்கும் வரி போடணும் அப்படிங்கிற மாதிரி இவங்க தனித்தனி வரிகளை போட்டு இது பண்ணிட்டு தான் இருப்பாங்க.
அப்ப இந்த வரிகள் இது எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு தொந்தரவா இருந்ததுனால என்ன பண்றாங்க அப்படின்னா, அதற்காக தான் அந்த நாடுகளை விரிவாக்கம் செய்யறாங்க. அந்த நாடுகளை விரிவாக்கம் செய்வதுதான் வந்து இந்தியா வரைக்கும் வந்து இங்கிலாந்து வந்து எல்லா பக்கமும் ஆட்சியை பிடித்து சூரியன் மடையாத நாடு அப்படிங்கிற பெயர் பெற்றதெல்லாம் வந்து இந்த சந்தை விரிவாக்கத்தின் பொருட்டு தானே ஒழிய அவங்களுக்கு வந்துட்டு வெறும்னா நாடை பிடிச்சு அந்த வழக்கலை சுரண்டுறது அப்படிங்கிறது அதுவும் தான். ஏன் வந்து இந்த நாட்டை பிடிக்கிறதன் மூலமா வந்துட்டு இங்க இருக்கிற எல்லாரையும் வந்து அடித்துக்குள்ள அது அந்த காலகட்டத்தை வந்து தாண்டி வந்துட்டோம். மஞ்சுளா பேசும்போது வந்து டச் பண்ணிட்டு போனாங்க. அது ஒரு காலகட்டம் இருந்தது. ஒண்ணு இவங்க நாகரிகம் அடைவதற்கு முந்தைய காலகட்டத்துல இரு குழுக்களுக்கு நடுவுல சண்டை நடக்கும்போது ஒரு குழு வந்து இன்னொரு குழுவை கொண்டுடும், அவங்களை அடிமைகளா வைத்திருக்க பயன்படுத்த அது இதெல்லாம் வந்துட்டு இருந்தது. ஆனால் அந்த காலகட்டத்தை தாண்டி முதலாளித்துவம் வந்து வளர்ச்சி பெற்ற காலகட்டம் வந்து வரும் பொழுது முதலாளித்துவம் தான் மட்டுமே வந்துட்டு இருக்கணும் அப்படிங்கறத வந்து அது வந்து வளர்த்த ஆரம்பிச்சது. அதுதான் வந்து நமக்கு இந்தியாவிலையும் பாத்தீங்க அப்படின்னா இப்ப இந்த கப்பலோட்டிய தமிழன் வஉசி கதையெல்லாம் எடுத்துட்டோம் அப்படின்னா அதுதான் விஷயம். கப்பலோட்டிய தமிழன் ஆரம்பிச்சு ஜியோ வரைக்கும் அதே கதை தான். தனக்கு தந்தையில இருக்க போட்டிகளை வந்து காலி பண்ணும். அது வந்து உள்ளூர் போட்டியா இருந்தாலும் சரி, வெளியூர் போட்டியா இருந்தாலும் சரி, அதை வந்து காலி பண்ணாங்க. அதுக்கப்புறம் இது வந்து முதல் உலக போர், இரண்டாம் உலக போர் நடந்தது. இந்த 2 உலக போர்களுக்கு அப்புறம் வந்து சந்தைக்காக நாடுகளை பிடிக்கக்கூடிய தேவை வந்து இல்லாம போச்சு. ஏன்னா அந்த நாடுகளுக்குள்ள வந்து நம்ம ஒரு இது போல புரிந்துணர்வுகள் மூலமா வந்து பொருட்களை வந்து விற்பதோ அல்லது வந்து வேறு வகையில சுரண்டதோ 2 விஷயம்தான். நாடுகளை பிடிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அதுல வந்துட்டு ஒண்ணு சந்தை, இன்னொன்னு வந்து சீப்பான கூலி. இதுதான் வந்து உலகம் ஃபுல்லா இருக்கக்கூடிய ஒரே கான்செப்ட். அந்த சீப்பான கூலிக்காகவே என்ன நாடுகளை பிடித்து அந்த நாடுகளில் அடிமைப்பட்டவர்களை வந்து குறைந்த கூலிகளுக்கு வேலையை அமர்த்துவது, அந்த மூலமா பொருட்களை உற்பத்தி செய்து இங்கிலாந்துக்கு ஏற்றுமதி நடத்துவது. இப்ப நம்ம படம் காந்தி முன்னெடுத்த அந்த போராட்டம் எல்லாம் வந்து நடந்தது. இது எல்லாமே என்ன அப்படின்னா இந்தியாவுல பொருளை உற்பத்தி செய்து இங்கிலாந்துக்கு வந்து ஏற்றுமதி பண்றாங்க. அதற்கான ஒரு தளமா வந்து இந்தியாவை பயன்படுத்துறாங்க. அப்ப இந்த தேவையெல்லாம் வந்து 2ஆம் உலக போர் காலகட்டத்துக்கு அப்புறம் வந்து இல்லாம போயிடுது. ஏன்னா அதெல்லாம் வந்து நம்ம லீகலாவே பண்ணலாம் அப்படின்னும் போது இது எதுக்கு நம்ம தேவையில்லாம ஒரு போர் நடத்தி அல்லது வந்து அதுக்கு ஒரு பொருளாதாரத்தை வேஸ்ட் பண்ணிட்டு அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷனுக்கு வந்து வந்துட்டாங்க. அது வந்து ஒரு சமூக வளர்ச்சி போக்கு. அப்ப இந்த ஏகாதிபத்தியம் வந்துட்டு உருவாகும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னா இப்படி வந்து உருமாறுது. அப்ப உருவாகும் போது ஏகாதிபத்திய காலத்துல தொழிலாளர் வர்க்கமும் இருக்கதான் செய்யும். எவ்வளவுக்கு எவ்வளவு இங்கிலாந்துல சீக்கிரமா முதலாளித்துவ புரட்சி வந்ததோ அவ்வளவு சீக்கிரம் வந்துட்டு தொழிலாளர் வர்க்கமும் சேர்ந்துதானே வளரும். ஏன்னா தனியா இவங்க மட்டுமே வளர்றதுக்கு இது கிடையாது இல்லையா? அப்படி வந்து சமூகம் வந்து வளர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. அப்ப தொழிலாளர் வர்க்கமும் வளரும் போது தொழிலாளர் வர்க்கத்திலையும் வந்து தலைவர்கள் வந்து உருவாகுறாங்க. தொழிலாளர் வர்க்க கட்சிகளோ அல்லது சங்கங்கள் வந்து உருவாகும். அது வந்து இந்த முதலாளித்துவ அமைப்பை வந்து மாற்றி போடுவதற்கான போராட்டங்கள்ல வந்து ஈடுபடும். ஆனா ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் ஏகாதிபத்தியத்துல வந்துட்டு இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா தொழிலாளர் வர்க்க தலைவர்கள் வந்து அவங்களே வந்து முதலாளிகளா வந்து மாறுறாங்க. அப்படிதான் வந்துட்டு இங்கிலாந்துல எல்லாம் வந்து ஏற்படுது. இங்கிலாந்துல வந்து புரட்சிகள் கைவிடப்படுறது அப்படின்னா அது வந்து பார்லிமெண்ட்டுக்குள்ள போறது, பார்லிமெண்டேரியன்ஸா ஆகிற அளவுக்கு வந்துட்டு இப்ப இது பண்றாங்க. வந்து இப்பயுமே பார்த்தோம்னா லேபர் பார்ட்டி, கன்சர்வேட்டிவ் பார்ட்டி வந்துட்டு இருக்கும். இப்ப இதுல லேபர் பார்ட்டி அப்படிங்கிறது லேபர் பார்ட்டி கிடையாது. லேபரே இல்லாத ஒரு லேபர் பார்ட்டி தான் வந்து இப்ப இருக்கு. அதுதான் வந்து இப்ப ஒரு கட்டத்துல வந்துட்டு அவங்க சந்தர்ப்பவாதிகளா மாறுறாங்க. அவங்களும் வந்துட்டு நிதி மூலதன கொள்கையோட ஒரு உடன்படிக்கைக்கு வராங்க. அந்த மாதிரி வந்து அவங்களும் மாறி போறாங்க. இது ஆல்மோஸ்ட் எல்லா இடத்துலயும் நடக்குது. இங்கிலாந்துல நடக்குது, பிரான்ஸ்ல நடக்குது, ஜெர்மனில நடக்குது. குறிப்பா ஜெர்மனி அண்ட் இங்கிலாந்துல வந்து மிக விரைவா வந்து தொழிலாளர் வர்க்கம் மேல இருந்து வருது. ஆனா அது வந்து நாடுகளோட இப்படி இதுவாயிடுது. அதன் விளைவுதான் ஜெர்மனியில ஹிட்லர் வந்தது, அந்த பாசிச இயக்கங்கள் அங்க உருவானது. அது வந்துட்டு ரஷ்யால மட்டும் அது வித்தியாசமா நடந்தது. இந்த காலகட்டத்துல அடுத்ததா நமக்கு வர்க்க போராட்டங்கள், நவீன கால வர்க்க போராட்டங்கள் அப்படின்னு எழுதியிருக்காரு. அவர் எழுதிய காலகட்டத்தை நவீன காலம் இல்லைனாலும் நமக்கு வந்து பழைய காலம் தான். பழைய காலத்தோட வர்க்க போராட்டங்கள் அப்படிங்கறத எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த நவீனம்ங்கிறது நம்ம எதுல இருந்து எடுத்துக்கலாம்னா நம்ம தொழில்துறையில புரட்சி ஏற்படுது அப்படின்னா ஒரு 18ஆம் நூற்றாண்டு அல்லது 19ஆம் நூற்றாண்டுல வந்து உருவான ஒரு காலகட்டத்தை வந்து நம்ம இது பண்ணிக்கலாம். அப்ப இந்த 18ஆம் நூற்றாண்டோடைய இறுதியில பிரெஞ்சு புரட்சி நடக்குது. பிரெஞ்சு புரட்சியில இருந்து ஒரு மாபெரும் தொழிலாளர் வர்க்கம் வந்து உருவாகுது.
இப்ப நம்ம ஒரு விஷயத்த வந்து நம்ம நல்லா கவனிக்கணும். இப்ப ஒரு சமூகம் வந்து உருவாகும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னா, இப்ப இங்கிலாந்த பொறுத்த வரைக்கும் கிராமல் புரட்சிக்கு அப்புறம் முதலாளித்துவம் வந்து கை உயர்ந்து போயிடுது. அதனால முதலாளித்துவவாதிகள் வந்துட்டு பார்லிமெண்ட்ல பெரும்பாலான இடத்த வந்து பிடிச்சிடுறாங்க. அவங்களுடைய சக்தி வந்து அதிகமாயிடுது. ஏற்கனவே சர்ச் வந்து வெளியே போயிடுச்சு. அதே மாதிரி கிரவுனுடைய பவர்ஸ் எல்லாம் வந்து கம்மியாயிடுச்சு. ஆனா கிரவுன் வந்து இன்னைக்கு இங்கிலாந்துல மிச்ச மீதிகள் வந்து இருக்கு. பிரெஞ்சுல அது கிடையவே கிடையாது. பிரெஞ்சுல வந்துட்டு முடியாட்சி இருந்தது அப்படிங்கிறதுக்கான சோடே வந்துட்டு இல்லாம போயிடுச்சு. இதே யுஎஸ்ல பார்த்தோம் அப்படின்னா அப்படி ஒண்ணு இல்லவே இல்லை. கிரவுன் ஒண்ணு கிடையவே கிரவுன்னா அது டைரக்டான கிரவுன் அங்க எதுவும் இல்லை அப்படிங்கிறதுனால இது இங்கிலாந்தோடைய அல்லது பிரான்ஸோட காலனிகள் தான் இருந்தது அல்லது ஸ்பானிஷ் காலனிகள் தான் இருந்தது அப்படிங்கிறதுனால அங்க உருவாகுது. ஸ்டார்டிங்லேயே வந்துட்டு ஒரு நிலப்பிரபுத்துவ சமூகம் அப்படிங்கிறது நம்ம கிரவுனே இல்லாம தான் உருவாச்சு. அதனால அங்க அப்படி ஒண்ணு கிடையவே கிடையாது. அப்ப 1871 மார்ச் 18 ஒரு புதிய சமூக ஜனநாயக அரசு வந்து பாரிஸ்ல இருந்து ஒரு தொழிலாளர் வர்க்கம் வந்து உருவாக்குது. அது என்ன விஷயங்கள்லாம் பண்றாங்க அப்படின்னா, இன்னைக்கு நம்ம சொல்லக்கூடிய அரசாங்கத்துல இருந்து மதத்தை வந்து விலக்கி வைக்கிறது, பார்லிமெண்ட் அண்ட் மடங்களை வந்து பிரிச்சு வைக்கிறது, குழந்தை தொழிலாளர்களை வந்துட்டு இது பண்றது, அப்புறம் முதலாளித்துவ ஏன்னா புரட்சி நடக்கும்போது முதலாளியெல்லாம் தப்பிச்சு ஓடிடுவான்ல, அப்ப அவனுடைய இதெல்லாம் எடுத்து நடத்துறது, இந்த மாதிரி ஒரு தொழிற்சாலை ஃபேக்டரிஸ் எல்லாம் எடுத்து நடத்துறது, இந்த மாதிரி பண்றாங்க. அந்த புரட்சி வந்துட்டு ஒரு பாரிஸ் கம்யூன் ஆனது ஒரு 70 நாட்கள் மட்டுமே நீடிக்குது, ஒரு 10 வாரம் நீடிக்குது. மே மாசம் வந்துட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா, பிரெஞ்சு ராணுவம் வந்து இந்த பாரிஸ் கம்யூனை காலி பண்றாங்க, இது நசுக்குறாங்க. கிட்டத்தட்ட 20,000 பேர் வந்து கொல்லப்படுறாங்க. 43,522 பேர் கைது செய்யப்பட்டு 13,500 பேர் குற்றவாளிகளை தீர்ப்பளிக்கப்பட்டு நாடு கடத்தப்படுறாங்க. கிட்டத்தட்ட மே மாசம் 21ல இருந்து 28 வரைக்கும் நடந்த பிளடி வீக் அப்படின்னு சொல்லக்கூடிய இதுல பார்த்த எல்லாரையும் வந்து கொலை பண்றாங்க. ஓகேவா? இதுல என்ன பயங்கர பியூட்டின்னா, பிரான்ஸுக்கும் ஜெர்மனுக்கும் அப்ப வந்து சண்டை நடந்துட்டு இருக்கு. இப்ப இந்த பாரிஸ் கம்யூனை ஒடுக்குவதற்காக ஜெர்மன் வந்துட்டு தன்னுடைய ராணுவ வீரர்களை அவங்களுக்கு அனுப்புறாங்க. அதாவது 2 எதிரி நாடுகளா இருந்தாலும் கம்யூனை ஒடுக்குவதற்காக வந்துட்டு இந்த ராணுவத்தை அங்கிட்ட வந்து அனுப்புறாங்க. அந்த அளவுக்கு வந்து பாரிஸ் கம்யூன்ல அவ்வளவு மோசமான ஒரு இதுவா இருந்தது. ஆனால் அந்த பாரிஸ் கம்யூன்ல இருந்து நம்ம ஒரு சில படிப்பனை, ஏன்னா முதல்ல மார்க்ஸ் வந்து பாரிஸ் கம்யூனை இது பண்றாரு, அப்புறம் அதை வந்து ஒரு பாட்டாளி வர்க்க புரட்சி அப்படின்னு சொல்லிட்டு ஐடென்டிஃபை பண்றாரு. அதுதான் வந்து நிதர்சனம். ஆனால் பாரிஸ் கம்யூனில இருந்து நம்ம ஒரு மிகப்பெரிய படிப்பினைய கற்றுக்கொள்வது என்ன அப்படின்னா, அதை வந்து ரஷ்யாவில் கத்துக்கிட்டாங்க. அது என்னன்னா, ஏற்கனவே இருக்கக்கூடிய அமைப்பை அப்படியே எந்த சேஞ்சும் பண்ணாம நம்ம வந்து யூஸ் பண்ண முடியாது. நம்பர் 1. ஏன்னா இது வந்து ஏற்கனவே இருக்கும் அமைப்பு வந்து முதலாளித்துவ சார்பான ஒரு அமைப்பு. அதை அப்படியே அரசு எந்திரத்தை நம்ம அப்படியே பயன்படுத்த முடியாது. அதே நேரம் பாட்டாளி வர்க்கத்துக்கு அப்படின்ட்டு ஒரு ராணுவம் வேணும். ஏன்னா பாரிஸ் கம்யூனி சரிப்பா எவனோ ஒருத்தன் ஜெயிச்சான், பாரிஸ் மட்டும் தானே, அது போனா போகுது அப்படின்ட்டு விடக்கூடிய நிலைமையில முதலாளிகள் வந்து இல்ல, ஆளும் வர்க்கம் இல்ல. எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னா, ஏற்கனவே சொன்ன மாதிரி பிரெஞ்சுல இருந்து கைதாகி போன ராணுவ கைதிகளை கூட விடுதலை பண்ணி ஜெர்மனி வந்து பிரெஞ்சுக்கு உதவி பண்ணது அமைப்பை ஒடுக்குவதற்காக. அந்த அளவுக்கு வந்து இது பண்றாங்க. சோ இப்படி இருக்கிறதுனால முதலாளித்துவ அமைப்பை நம்ம அப்படியே பயன்படுத்த முடியாது, அதை வலுக்கட்டாயமா தான் வீழ்த்தியாகணும். ஏன்னா நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி நிலப்பிரபுத்துவ முறையை வந்து அப்படியே வந்து மயிலே இறகு போட முடிக்க முதலாளித்துவவாதிகளால முடியல. அதே மாதிரி முதலாளித்துவ அமைப்பையும் நம்ம வந்து மயிலே இறகு போடணும்னா போடாது. அதனால வலுக்கட்டாயமா புடுங்கிதான் ஆக வேண்டும் என்பதனால் இவங்களுடைய முதலாளித்துவவாதிகளை நம்ம அந்த அமைப்பை வலுக்கட்டாயமா உடைச்சிட்டு ஒரு அமைப்பை நிறுவனம். அதுதான் புரட்சி. இப்ப நம்ம அதுதான் இப்ப என்ன ஒரு பெரிய நகைச்சுவைன்னா, புரட்சியாளர்னு எல்லாருக்கும் வந்து சொல்லிடுறாங்க அப்படின்னா, ஒரு புரட்சின்னா என்ன அப்படின்னா சமூகத்தை புரட்டி போடுவதுதான் புரட்சி. சமூகம் அப்படிங்கிறது வந்து சும்மா இன்னைக்கு அப்படி ஒண்ணும் புரட்டி போட்ட முடியாது. ஒரு உற்பத்தி முறையில மாற்றம் இருக்கிறது. இப்ப எல்லா இதுவுமே வந்து பொருளாதார உற்பத்தி உறவுகள், அதுதான் வந்து ஒரு சமூகத்தை தீர்மானிக்குது. அப்போ ஒரு உற்பத்தி உறவுகள் இருக்கக்கூடிய ஒரு சமூகத்தை எந்த ஒரு மாற்றமும் செய்யாமல் அப்படியே வைத்துக் கொண்டு வெறும் சலுகைகளை பெற்றுக்கொண்டு நம்மளால வந்து சமூகத்தை புரட்டி போட முடியாது. அதற்கு வாய்ப்புமே கிடையாது.
அதனால ஒரு சமூகத்தை புரட்டி போடக்கூடிய ஒரு புரட்சி நடக்குது அப்படின்னு சொன்னா அது வந்து இந்த உற்பத்தி முறையில மாற்றங்களை உருவாக்கணும். இந்த உற்பத்தி முறையில என்ன மாதிரியான மாற்றங்களை நம்ம முன்வைக்கிறோம், உற்பத்தி உறவுகளுக்கு மத்தியில என்ன மாற்றங்களை முன்வைக்கிறோம் அப்படிங்கறதான் வந்து நம்ம சமூகத்துல பேசப்பட வேண்டிய விஷயம். அதனால அதை பேசல அப்படின்னு சொன்னா அதை அவர்களை வந்து நம்ம சீர்திருத்தவாதிகள் அப்படின்னு சொல்லி நம்ம கருதலாமே ஒழிய அதற்கு மேல வந்து நம்மளால வந்து மதிப்பு விட முடியாது. ஏன்னா அவங்க அப்படி ஒன்றும் மாற்றம், ஏன்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய முறையை பயன்படுத்தி அதில் புத்தாக்கத்தை உருவாக்கினார்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஒழிய நம்ம ஒரு சில சலுகைகளை பெற்றுக் கொடுத்துட்டாங்க அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம வச்சுட்டு அதுக்கு அவங்க புரட்சியாளர்கள் அப்படின்ட்டு நம்மளால வந்து மதிப்பிட முடியாது. ஏற்கனவே சொன்ன மாதிரி அப்படி ஒரு மாற்றம் நிகழும்போது நமக்கு என்ன வேணும் அப்படின்னா அதை காப்பாற்றுவதற்கான ஒரு ஆயுதம் நிறைந்த அரசு இயந்திரம் வேணும். ஏன்னா அது இல்லாம நம்மளால இதை தக்க வைக்கவும் முடியாது. ஏனென்றால் இப்ப வந்து நம்ம இது பழையபடி கம்பில் காலத்துல இருந்து எடுத்துக்கிட்டோம்னா கூட ஆயுதத்தின் மூலமாகத்தான் ஒரு ஏற்கனவே இருக்கக்கூடிய அமைப்பு வந்து சிதறடிக்கப்பட்டு புது அமைப்பு வந்து உருவாகி அது வந்து ஆளும் வர்க்கத்தின் நலனை வந்து பாதுகாக்குது. இப்ப இந்த ஆளும் வர்க்கத்தினுடைய நலனை பாதுகாக்கிறது அப்படிங்கிறதுல இருந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அகைன் நம்ம இப்ப பாட்டாளி வர்க்க சர்வாதிகாரம் அப்படிங்கிறது இப்ப ஒரு அமைப்பு இருக்கு அப்படின்னு சொன்னா எந்த ஒரு அரசுமே அது வந்து ஆளும் வர்க்கத்தின் சார்பான அரசு தான். ஆட்சி எந்த வர்க்கம் ஆளுதோ அதோடைய சார்பா தான் வந்து முதலாளித்துவம் எந்த ஒரு அரசுமே வந்து செயல்படும். அதனுடைய அரசு இயந்திரமும் அதற்காக தான் செயல்படும். எப்படி வந்து ஒரு பாட்டாளி வர்க்க அரசு அமையும் பொழுது பாட்டாளி வர்க்க அரசு வந்து அமையுதோ அந்த நேரத்துல பாட்டாளிகளின் நலனை காப்பாற்றக்கூடிய ஒரு அரசு வந்து இருக்கதான் செய்யும். பாட்டாளி வர்க்கம் தான் பெரும்பான்மையான வர்க்கமா பெரும்பான்மையான மக்கள் நிறைந்த வர்க்கமா இருக்கும். ஏன்னா இத்தனை நாளா வந்துட்டு ஒரு 5% 10% பேருக்கான ஒரு அரசு தான் வந்து நடந்துகிட்டு இருக்கு. இப்ப இருக்கக்கூடிய ஏற்கனவே போன இதுல பட்ஜெட்டை பத்தி குணா சொன்னாரு. குணா பேசும்போது சொன்ன மாதிரி பட்ஜெட்ல வந்து இருக்கக்கூடிய 2% பேருக்கான அல்லது 2% முதலாளிகளுக்கான எல்லா சலுகைகளும் வந்து இருக்கு. பெரும்பான்மை உழைக்கும் மக்களுக்கான சலுகைகள் வந்து இந்த இதுல பட்ஜெட்ல வந்து செயல்படுத்தப்படல. அதற்கு காரணம் என்னன்னா இந்த அரசு இப்படிதான் இருக்கும். ஏன்னா இது முதலாளிகளுக்கான அரசு, ஆளும் வர்க்க நலனை எப்படி பார்த்தாலும் பாதுகாக்கிறதுக்காக தான் வந்து இந்த அரசு இருக்கு. அப்ப எப்பொழுது ஒரு பாட்டாளி வர்க்கம் வந்து ஆட்சியை பிடிக்குதோ அது வந்து சர்வாதிகாரமா தான் இருக்கும். அது பாட்டாளிகளோட சர்வாதிகாரம். பாட்டாளிகளோட சர்வாதிகாரம்ங்கிறது வந்துட்டு இவங்க என்ன நினைச்சுக்கிறாங்க அப்படின்னா நம்ம ஏதோ ஒரு ராஜராஜ சோழனுடைய சர்வாதிகாரம் மாதிரி அவர் நினைச்சுக்கிறாங்க. ராஜா கையை வச்சா ராங்கா போனதுலன்ற மாதிரி அவர் ஒண்ணு நினைச்சிட்டு அப்படி ஒண்ணு சொடகு போட்டு சொன்னாங்கன்னா அது ஒட்டுமொத்த நாடே வந்து கட்டுப்படும்ன்ற மாதிரியான இது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா பாட்டாளி வர்க்க சர்வாதிகாரம் எப்படி இருக்கும் அப்படின்னா பாட்டாளி வர்க்க ஜனநாயகத்தின் உச்சமா தான் வந்து இருக்குமே ஒழிய பாட்டாளி வர்க்கத்தினுடைய ஜனநாயக அமைப்புகள் அந்த சர்வாதிகாரத்தின் தலைமை எதுவோ அதை முடிவெடுக்கும். அதை வந்து தலைமை செயல்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பா தான் இருக்குமே ஒழிய இப்பயும் அப்படிதான் இருக்கு. இப்ப வந்து பாட்டாளி வர்க்க சர்வாதிகாரம் இல்ல, முதலாளி வர்க்க சர்வாதிகாரமா தான் இருக்கு. ஏன்னா முதலாளிகள் வந்துட்டு யாரு என்ன ஒரு சதவீத மக்கள் முதலாளிகளா இருக்காங்க அப்படின்னா முதலாளிகள் யார் வந்து நம்மளை ஆட்சி செய்ய வேண்டும் அப்படின்ற முடிவு எடுக்கிறாங்க. அதற்கேற்ற மாதிரி அந்த முதலாளித்துவ வர்க்கம் வந்து ஒரு ஆளை வந்து தேர்ந்தெடுக்குது. அவரை வந்து நம்ம கையாலேயே நம்ம கையில் விரலை மைய வைத்து நம்மாலே ஓட்டு போட வச்சுட்டு நம்மால வந்து தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய அவர்களுக்கான ஆள் ஒருத்தர் இருக்காரு. அவர் தேவையில்லை அப்படின்னு சொன்னா அல்லது அவர் வந்துட்டு முதலாளி வர்க்கத்துக்கு எதிராக ஏதாவது நடைபெற்றார் அப்படின்னா அவரை தூக்கி எறியும் எல்லா உரிமையும் வந்துட்டு முதலாளி வர்க்கத்துக்கு வந்து இன்னைக்கு இருக்கு. ஏன் முதலாளி வர்க்க ஜனநாயகம் என்று சொல்லக்கூடிய சர்வாதிகாரம் அப்படித்தான் இருக்கும். அதே மாதிரி பாட்டாளி வர்க்க சர்வாதிகாரம் என்பது பாட்டாளிகளால் கிட்டத்தட்ட 99% பாட்டாளிகளால் உருவாக்கக்கூடிய ஒரு அமைப்பா வந்து இருக்கும். அந்த அமைப்புல இருந்து வரக்கூடிய ஒருவர் அந்த 99% மக்களுக்கான நலனை உறுதி செய்பவரா வந்து இருப்பாரு. அவர் இந்த 1% மக்களுக்கு எதிராக தான் இருப்பார். ஏனென்றால் அந்த வர்க்கம் வந்து அழிந்து போகும் வரை, அது முதலாளி வர்க்கம் அழிந்து போகணும்னா இருக்கிறவனாலும் தூக்கி கழுத்த இருக்கிறதுக்கு பேர அழிந்து போறது இல்லை. இருக்கும் முதலாளிகள் வந்துட்டு அந்த வர்க்கமாக அந்த வர்க்க உயர்வு பெறும்பொழுது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பாட்டாளியாக வர்க்க உயர்வு பெறும்பொழுது எப்படி வந்து ஒரு தொழிலாளர் வர்க்கமாக வர்க்க உயர்வு பெறும்போது அவங்க வந்து காணாம போயிடுவாங்க. அப்ப அப்படி ஒரு நிலைமை ஏற்படும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா நமக்கு அந்த அந்த ஒடுக்குமுறை அரசனுடைய ஒடுக்குமுறை வந்து யார் மேலேயுமே இருக்காது. ஏன்னா லெனின் இந்த புக்லயே கூட இருக்கு. லெனின் வந்து ஒரு கதை சொல்வாரு. அது காட்டுல சொல்லி பிறக்கக்கூடிய ஒரு
பாட்டி வந்து சொல்லியிருப்பாங்க லெனினை கூப்பிட்டு, ட்ரெயின்ல பார்த்து வந்து சொல்லியிருப்பாங்க, நான் வந்து இப்ப காட்டுல சொல்லி கொடுக்க போகும்போது நான் யாரையும் பார்த்து பயப்பட தேவையில்லை, துப்பாக்கியை பார்த்து நான் பயப்பட தேவையில்லை. துப்பாக்கி மீன்ஸ் ராணுவ வீரன் ஒருத்தன் வரான் அல்லது போலீஸ்காரன் ஒருத்தன் வரான் அப்படின்னா போலீஸ்காரனை பார்த்து நான் பயப்பட தேவையில்லை. ஏனென்றால் நான் சொல்லி கொடுக்கறத வந்து யாரும் தடை செய்ய போறதில்லை. இதே நிலப்பரப்பு துவக்கத்திலே இல்ல முலாய துவக்கத்திலே அந்த அந்த நிலம் வந்து யாருதோ அந்த காட்டுல நீ போய் எதுக்கு சொல்லி பொறிக்கின அப்படின்னு சொல்லி அந்த கேள்வியை பிடிச்சி அரெஸ்ட் பண்றது அப்படிங்கிறது நடக்கும். ஆனா பாட்டாளி வர்க்க சர்வாதிகாரம் கம்யூன்கள் இதுல சோவியத் யூனியன்ல அது வந்து இல்லாம போயிருந்தது. அதனால அதுல இருந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, இனி பசி எந்திரத்தினுடைய ஆயுதங்கள் வந்து பாட்டாளி வர்க்கத்தை நோக்கி நீளாது அப்படிங்கறதுதான் வந்து அவர் சொன்னதோடைய சாரமான விஷயம். அப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, ஒரு அரசாங்கம் யாருடைய நலனை பிரதிபலிக்குதோ, யாருடைய நலனுக்காக ஒரு அரசாங்கம் உருவாகுதோ அந்த மக்களுடைய நலனை வந்து இது பண்ணும். ஏற்கனவே சொன்ன மாதிரி ரொம்ப இது அமைதியான போக்குலையோ அல்லது வாக்குகள் மூலமாகவோ இந்த மாற்றங்கள் வந்து நிகழாது. வாக்குகள் மூலமா வந்து கேரளாவில் ஆட்சியை கைப்பற்றின போது நிலச்சீர்திருத்தம் எல்லாம் கொண்டு வந்த பொழுது பெரும் நிலக்கிழார்களே வந்துட்டு அவங்க இதை பிரச்சனை பண்ணி ஆட்சியை கலைக்கிற அளவுக்கு போச்சு அப்படிங்கிறது நம்ம யதார்த்தத்துல பார்த்தது. அதனால சமூக மாற்றம் அப்படிங்கிறது ஏற்கனவே சொன்னதான், இருக்கிற எந்த அரசு எந்திரத்தை அதே இதை பயன்படுத்தி அதுக்குள்ள வந்து மாற்றங்களை நம்மளால செய்ய முடியாது. சமூகத்துல புரட்சினா அது வந்துட்டு அது உற்பத்தி உறவுகள்ல நேரடியாக மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய புரட்சி. அதனால எப்பயுமே அரசு எந்திரம் அப்படிங்கிறது இப்ப இருக்கிறதை காக்கக்கூடியது. இந்த அரசு எந்திரத்துக்குள்ள உட்காந்துக்கிட்டு நான் வந்து புரட்சி பண்ண போறேன் அப்படிங்கிறது வாய்ப்பே இல்லாத ஒரு விஷயம். அரசு எந்திரத்தை ஒட்டுமொத்தமா டாப் டு பாட்டம் மாத்துறது அப்படிங்கிறது உற்பத்தி முறையில இருக்கக்கூடிய மாற்றம் தான். அந்த சமூக மாற்றம் தான் வந்துட்டு நம்ம ஒரு புரட்சியை உருவாக்குமே ஒழிய மற்றபடி வேற எதுவும் வந்து உருவாக்காது. அதே மாதிரி இந்த ஜனநாயகத்துல என்ன ஆகுது அப்படின்னா, இந்த முதலாளித்துவம் ஏகாதிபத்தியத்தோட உற்பத்தியில ஒரு மோசமான வடிவமா வந்து பாசிசம் வந்து உருவாகுது. இப்போ பாசிசம் வந்துட்டு உருவான உடனே இந்த பார்லிமெண்ட்டை முதலியா காலி பண்ண முயற்சி பண்ணுது. அந்த பார்லிமெண்ட்டை காலி பண்றது அப்படிங்கறதான் இப்ப இன்னைக்கு வரைக்கும் மோடியும் வந்து பண்ணிட்டு இருக்காரு. ஏன் பார்லிமெண்ட்டை காலி பண்ணுது அப்படின்னா, பார்லிமெண்ட் எதிர்ப்புகளை பதிய வைக்கக்கூடிய இடம் அப்படிங்கிறதுனால காலி பண்ணுது. இன்றைக்கு வரைக்கும் நம்ம இந்தியாவில மோடி அரசாங்கம் வரைக்கும் பார்லிமெண்ட்டை இது பண்றது, ஒரே நாடு ஒரே தேர்தல், இருக்கக்கூடிய கீழ் அமைப்புகளை எல்லாத்தையும், அதாவது மாநில சட்டசபை அதை வந்து காலி பண்றது, அதே மாதிரி உள்ளூர் அமைப்புகளை காலி பண்றது, அல்லது வந்து பொருளாதார சிறப்பு மண்டலங்கள்லாம் வந்து மூலமா இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, அதே மாதிரி ஆயுதப்படை சிறப்பு சட்டம் இதெல்லாம் வச்சு இவங்க இந்த ஜனநாயகத்தை எல்லாத்தையும் காலி பண்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, பாசிசம் எப்பயுமே எதிர்ப்பை விரும்புவதில்லை. ஜனநாயக பூர்வமான எதிர்ப்பை பதிவு செய்யக்கூடிய ஒரு இடமாக பாராளுமன்றம் வந்து இருக்கு. பாராளுமன்றம்ங்கிறது பார்லிமெண்ட்டை மட்டும் நான் குறிப்பிடல, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் அடங்கிய எல்லா இடத்தையும் வந்துட்டு நான் பார்லிமெண்ட் சொல்றேன். அந்த அமைப்பை வந்து இது பாசிசம் வந்து எதிர்க்க பார்க்குது. அந்த பிரச்சனை வந்து இந்தியாவில இருக்கு. ஏன்னா நம்ம அதை நோக்கிதான் போய்கிட்டு இருக்கோம். ஆனா அது வந்து நம்ம உஷாருன்னு என்னதான் சொன்னாலும் நம்ம ஆளுங்க அதை பத்தி கவலையப்படுறது கிடையாது. நகைச்சுவையா அதை கடந்து போய்கிட்டு இருக்காங்க. ஏன்னா கிட்டத்தட்ட அதை வந்து பெரியார் மண்ணை இங்க ஒன்றும் பண்ண முடியாதுன்றது வந்து ஒரு நான் சொல்றது இதுதான். இது ஒரு அமைப்புல இப்படி ஒரு மாற்றம் உருவாகும் பொழுது, இப்படி ஒரு கட்டத்தை நோக்கி போகும்பொழுது அதை நோக்கிய கூறிய செயல்பாடுகள் வந்து நம்ம செயல்படுத்த வேண்டிய முன்னிலையில இருக்க வேண்டிய கம்யூனிஸ்டுகள் எப்பொழுது அதை தவறுகிறார்களோ அந்த இடத்துலதான் வந்துட்டு பாசிசம் உருவாகுது. நம்ம இத்தாலியில எடுத்துக்கிட்டோம்னா சோசியலிஸ்ட் கட்சியின் மூலமாக தான் முசோலினி வந்து வராப்புல. இப்ப நம்ம என்னென்னலாம் வந்து இப்ப இவங்க முற்போக்காக காட்டிக்கொண்டு செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம கவனிக்கணும். இப்படி பண்ணிதான் வந்து இவங்க மத்த எல்லா எதிர்ப்புகளை வந்து எல்லாம் காலி பண்ணுவாங்க. இப்ப எதிர்ப்புகளுக்கான இடம் வந்துட்டு எதுவும் இல்லை அப்படின்னு உருவாகும் பொழுது எதிர்ப்பே இல்லாம ஒரு சர்வாதிகாரத்தை வந்து பாசிசம் வந்து உருவாக்குது. அப்ப இந்த வர்க்க போராட்டத்தினுடைய வரலாறுகள்ல பத்தி பேசும்போது கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கையில இருக்கிறத நான் அப்படியே வந்து படிச்சிடறேன். முந்தைய அனைத்து வரலாற்று இயக்கங்களும் சிறுபான்மையினின் இயக்கங்களாகவோ அல்லது சிறுபான்மையினின் நலன்களுக்கான இயக்கங்களாகவோ இருந்தன. பாட்டாளி வர்க்க இயக்கம் என்பது பெரும்பான்மையினின் சுய உணர்வுடன் கூடிய சுயாதீனமான இயக்கமாகும். இப்ப இருக்கக்கூடிய முதலாளித்துவ அமைப்பு அப்படிங்கிறது
சிறுபான்மை மக்களுக்கான, அதாவது ஒரு சிறுபான்மை மக்கள்னா உடனே நம்ம ஆளுங்க வேற மாதிரி இது பண்ணிப்பாங்க. 1% மட்டுமே இருக்கக்கூடிய முதலாளித்துவ சிறுபான்மையினருக்கான ஒரு அமைப்பா வந்து இருக்கு. அதாவது 99% மக்களுக்கான ஒரு பாட்டாளி வர்க்க சர்வாதிகார அமைப்பா உருவாக்கணும். அந்த நலன்களுக்கான வந்த ஒரே இயக்கம் வந்துட்டு பாட்டாளி வர்க்க இயக்கம் தான். அடுத்து வந்துட்டு சோசியலிச சமூகம் அப்படிங்கறது வந்து நம்ம என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, சோசியலிச சமூகத்தை வந்து மார்க்ஸ் வந்து ஒரு வடித்து அமைத்து கொடுத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா அப்பெல்லாம் ஒண்ணும் கிடையாது. சோசியலிச சமூகத்துல எல்லாரும் வந்து இப்படி சமமா இருப்பாங்க. எல்லாரும் யாருமே வந்து சாப்பிட மாட்டாங்க. யாருமே வந்து 3 இட்லிக்கு மேல சாப்பிட மாட்டாங்க. ஏன்னா அது அடுத்தவங்களோட இட்லி 4வது இட்லி அப்படிங்கறதெல்லாம் வந்து மார்க்ஸ் சொல்லல. ஆனா ஒரு சமூகத்துல எப்படி வந்து சமூகத்தின் வளர்ச்சி போக்கு எப்படி மாற்றம் அடையும் அப்படிங்கறத பத்தின குறிப்புகளை மட்டும்தான் வந்து ஒரு சொல்லியிருக்காரு. ஒரு தீமையான அமைப்பு இருக்கு. நிலப்பிரபுத்துவ சமூகத்துல ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. என்ன அப்படின்னா, சந்தைக்கான உற்பத்தியை வந்து பண்ண விட மாட்டாங்க. சந்தைக்கான உற்பத்தியில இவங்க நிலப்பிரபுக்கள் தடை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அந்த தீமையை தான் முதலாளித்துவ சமூகம் உருவாகுது. அதே மாதிரி முதலாளித்துவ சமூகத்துல ஒரு மிகப்பெரிய தீமை இருக்கு. அதுதான் வந்து சுரண்டல். சுரண்டலற்ற ஒரு சமூகம் வந்து உருவாகும். இப்ப சுரண்டலற்ற சமூகம் உருவான உடனே இவங்க என்ன நினைச்சுக்கிறாங்க, நம்ம ஆளுங்க சுரண்டலற்ற சமூகம் அப்படின்னு சொன்னா என்னன்னா, இருக்கிற எல்லாருக்கும் டெய்லி 50 ரூபாய் தான் சம்பளம். அப்படி ஒரு நிலைமை உருவாகும். எல்லாருக்கும் சமமான கூலி, எல்லா வேலைக்கும் சமமான கூலி அப்படிங்கிறது எங்க போய் முடியும் அப்படின்னா, சமூகத்துல ஏற்கனவே திறன் சார்ந்த உழைப்புக்கு அதிக கூலி அப்படிங்கிறது இருக்கும். அப்ப அந்த திறனுக்கேற்ற கூலி அப்படிங்கிறது தான் சோசியலிச சமூகத்துல இருக்கும். ஏன்னா அதையும் வந்து சமமான கூலி அப்படின்ற ஒரு வந்து உருவாக்கணும் அப்படின்னு சொன்னா, அது வந்து அந்த திறன் சாய்ந்த வேலை பார்க்கறவங்களுக்கு செய்யப்படுகிற துரோகம் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன் வந்து இருக்கும். அப்ப சோசியலிச சமூகத்துல ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும். ஏன்னா ஏற்றத்தாழ்வுகள் இல்லாத சோசியலிச சமூகம் வந்தது அப்படின்னா, சமூகத்துல இந்த உற்பத்தி முறையில சமூகத்தை வந்து மேலெழுத்துவதுல வந்து பின்னடைவை வந்து உருவாக்கும். ஏன்னா ஒரு சயின்டிஸ்ட் இருக்காங்கன்னா நிறைய மூளை உழைப்பை செலுத்துறாங்க, நிறைய வந்துட்டு புதிய கண்டுபிடிப்புகளை உருவாக்குறாங்க. அவங்களுக்கு இயல்பாவே வந்துட்டு அதிக இது வந்து போகணும். அவங்களுக்கு குறைவான சம்பளத்தை கொடுத்தோம்னா யாரும் நோபடி வாண்ட்ஸ் டு பிகம் a சயின்டிஸ்ட். அதனால அதை வந்துட்டு அது அப்படி ஒன்று சமூகம் வந்து இருக்காது. அப்ப சோசியலிசம் அப்படிங்கிறத மார்க்ஸ் ரொம்ப தெளிவா என்ன சொல்றாரு அப்படின்னா, சோசியலிசம் அப்படிங்கிறது ஒட்டுமொத்த உற்பத்தியின் மீது சமூகம் கொண்டிருக்கக்கூடிய உரிமை, சமூகத்துல இருக்கக்கூடிய எல்லாரும் கொண்டிருக்கக்கூடிய உரிமையை தான் வந்துட்டு சோசியலிச சமூகத்தை கொண்டாடு. இப்ப எப்படி இருக்கு அப்படின்னா, ஒரு உற்பத்தி மீது ஒரு குறிப்பிட்ட சாரார் மட்டுமே உரிமை கொண்டாடுறாங்க. அப்ப ஒரு குறிப்பிட்ட சாரார் மத்தியில இந்த உரிமை இருக்கு இல்லையா, இந்த உரிமை வந்துட்டு ஒட்டுமொத்த சமூகத்துக்கான உரிமையா வந்து இது மாறிடும் அப்படிங்கிறது தான் வந்துட்டு சோசியலிச சமூகத்துல இது இருக்கும். ஏற்கனவே சொன்ன மாதிரி முதலாளித்துவ சமூகம் ஒரு சமத்துவமற்ற சமூகம். இதுல இருந்துதான் அடுத்த சோசியலிச சமூகம் உருவாகுது. அப்ப இந்த சமத்துவமற்ற சமூகத்துல இருந்து சுவிட்ச் போட்ட மாதிரி சமத்துவமான மனிதர்கள் வந்து உருவாக மாட்டாங்க. அதுல இருந்து வர்றவங்களும் சமத்துவமற்ற மனிதர்களா தான் வந்து இருப்பாங்க. ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, சமத்துவமற்ற சமூகத்தில இருந்து உருவாகினாலும் குறைந்தபட்ச கூலி அப்படிங்கிறது எல்லாருக்கும் வந்து உறுதி செய்யப்படும். அது சுரண்டலற்ற ஒரு சமூகம் வந்து உருவாகும். அடுத்து வந்துட்டு இயற்கை மீதான மார்க்சிய பார்வை அப்படிங்கிறத வந்துட்டு என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். அப்ப இயற்கை மீதான மார்க்சிய பார்வை அப்படிங்கிறது, மார்க்சியம் வந்துட்டு மனிதர்களை இயற்கையின் ஒரு அங்கமா வந்து நினைக்குது. உலகத்துல மற்ற எல்லாமே வந்து எப்படி வளருதோ அந்த மாதிரி மனிதர்களும் வந்து வளர்றாங்க. மனிதர்களோட வளர்ச்சி போக்கும் வந்து இருக்கு. அப்ப இந்த வளர்ச்சி அப்படிங்கிறது சமூகத்துல எப்படி வந்து ஒரு புது பொருட்களை கண்டுபிடிக்கிறது, இந்த 10,000 வருடங்களுக்கான வளர்ச்சி அப்படிங்கிறது தான் வந்துட்டு எப்படி வந்து மற்ற இதெல்லாம் பரிணாம வளர்ச்சி அடையுதோ அதே மாதிரி மனிதனும் வந்துட்டு பரிணாம வளர்ச்சி வந்து அடையிறான். அப்புறம் அந்த வளர்ச்சியின் போதுதான் சிந்தனை வந்து உருவாகுது. அதே மாதிரி சிந்தனைகள்ல இருந்துதான் அந்த சிந்தனை தான் வந்துட்டு இந்த சமூகத்தின் போக்குல தான் வந்து சிந்தனை உருவாகுது. எப்பயுமே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு பொருள் இருக்கு அப்படின்னா அந்த பொருளை ஒட்டிதான் வந்துட்டு இது பண்ணுது. இப்ப எழுத்தாளர் சுஜாதா வந்துட்டு ஒரு இது சயின்ஸ் ஃபிக்ஷனை பத்தி அருமையா ஒண்ணு சொல்லியிருப்பாரு. சயின்ஸ் ஃபிக்ஷன் கதையில வந்துட்டு நம்ம இப்ப ரியல் லைஃப்ல பாக்குறதா சயின்ஸ் ஃபிக்ஷன் கதையா வந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. ஒருத்தன் சயின்ஸ் ஃபிக்ஷன் கதையில 2 தலை இருக்கக்கூடிய ஒரு மனிதன் இருந்தான் அப்படின்ட்டு ஒரு எழுதுறான் அப்படின்னா, அவன் ஒரு தலை இருக்கக்கூடிய மனிதனை பார்த்ததுனாலதான் அவன் 2 தலை இருக்கக்கூடிய மனிதன்
அப்படின்ட்டு எழுதுறான் அப்படின்னு சொல்லுவாரு. இப்ப ஒரு சமூகத்துல என்ன ஒண்ணு இருக்கோ அதுல இருந்துதான் வந்துட்டு சிந்தனை உருவாகுது. அப்ப அதுதான் வந்து பொருள் முதல்வாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. சிந்தனையில இருந்து சமூகம் உருவாகுது அப்படின்றது அது அப்படியே உல்டாவா சொல்றது வந்துட்டு கருத்து முதல்வாதம். அதுல இருந்து என்ன பண்றாங்க அப்படின்னா சமூகத்தினுடைய வளர்ச்சி போக்கை எப்படி வந்து வளர்ச்சி போக்கு இருக்கு அப்படிங்கறத ஒரு வளர்த்தெடுக்கிறது தான் வந்து இயங்கியல் பொருள் முதல்வாதம். அதை தான் வந்துட்டு இவங்க மார்க்ஸ் அண்ட் ஏங்கல்ஸ் வந்து கொடுத்த கொடை, தத்துவத்துக்கு கொடுத்த கொடை அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்ப இந்த இயங்கியல் பொருள் முதல்வாதத்தை தான் வந்துட்டு மார்க்சியம் தன்னுடைய இதுவா வந்து முன்வைக்குது, அது தன்னுடைய தத்துவமா வந்து முன்வைக்குது. அதுல இருந்துதான் வந்து சமூகம் வந்து வளர்ச்சி போக்கு ஏற்படுது. இப்ப இதை வந்து புரிந்து கொள்ளாம நம்ம என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா, நம்ம ஆளுங்க இந்த சமூக அமைப்புல பார்ப்பனர்கள் உருவாகக்கூடிய ஒரு உயர்ந்த இடத்தை வந்துட்டு புடிச்சுக்கிறாங்க அப்படிங்கிறத இப்ப என்ன நினைச்சுக்கிறாங்க, பாப்பான் தான் வந்துட்டு இந்த சமூக அமைப்பை உருவாக்கினான் அப்படின்ட்டு நினைச்சுக்கிறாங்க. ஆனா அது ஒரு மிகப்பெரிய இது. ஏன் அப்படின்னா இந்த மனுஸ்மிருதி சட்டங்கள் மூலமாக தான் வந்து இதெல்லாம் உருவாக்கினாங்க, அதை தான் வந்து இப்படி கண்டுபிடிச்சு கொண்டாடுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து மிகப்பெரிய முட்டாள்தனமான வாதம். இதான் சமூக அமைப்புல இருந்ததை தொகுத்து இவர் வந்து மனு வந்து இதுவா கொண்டு இருந்தாரு. அது ஒரு என்னதான் இருந்தாலும் வர்ணாசிரமம் அப்படிங்கிறது ஒரு தவறான இது. அது ஒரு சுரண்டும் அமைப்பு அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் அந்த சுரண்டும் அமைப்பை ஒருத்தர் கண்டுபிடிச்சு அதை வந்து உலகம் ஃபுல்லா பரப்புறது அப்படிங்கிறது இயல்புல வாய்ப்பு இல்லாத ஒரு விஷயம். ஏன்னா அது ஒரு சமூக போக்குல இருந்தது. ஆனால் நிலப்பிரபுத்துவ சமூகத்துல சுரண்டும் வர்க்கம் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. அது வந்து ஆளும் வர்க்கம். அப்ப அந்த ஆளும் வர்க்கத்துல பார்ப்பனர்கள் மட்டுமே சுரண்டுபவர்கள் அப்படின்ட்டு இது பண்ண முடியாது. சுரண்டும் வர்க்கம் எல்லாத்தோடையும் பார்ப்பனர்கள் வந்து என்ன பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா தன்னுடைய கையை கோர்த்து கொண்டு சுரண்டும் வர்க்கத்துக்குள் தனக்குள்ள வந்துட்டு இது பண்ணிக்கிட்டாங்க அப்படின்ட்டு எடுத்துக்கலாம். இப்ப இந்த ஆளும் வர்க்கத்துல பார்ப்பனர்கள் ஒரு மிகப்பெரிய பாத்திரத்தை வகிக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம மறுக்க முடியாது. ஜெனரலா ஒரு இது எடுத்துப்போம். ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு பொருளுடைய உற்பத்தி மதிப்பு வந்து 150 ரூபாய் அப்படின் போது சந்தைக்கு வரும்போது 200 ரூபாய் அப்படின்னா அந்த 200 ரூபாய் பொருள் இன்னொரு 2-3 கை மாறி கடைசி பயன்பாட்டாளர் கைக்கு வரும்போது அது வந்து 500 ரூபாய் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன் இருக்கு அப்படின்னா இப்ப 350 ரூபாய் வந்து தொழிலாளிகிட்ட இருந்து சுரண்டப்படுது. 150 ரூபாய் உற்பத்திக்கு உருவாகுதுன்னா 350 ரூபாய் சுரண்டப்படுது. அந்த 350 ரூபாய் அப்படிங்கிறது ஒரு முதலாளிக்கு மட்டுமே போடும். ஏன்னா முதலாளி வந்து 200 ரூபாய்க்கு விற்கிறாரு. 2-3 வியாபாரிகள் வந்துட்டு அதை விலை கூட்டி 500 ரூபாய்க்கு வந்து விற்கிறாங்க. அப்படி இருக்கும்பொழுது இந்த தொழிலாளியோட உழைப்பு 350 ரூபாங்கிறத இந்த முதலாளித்துவ வர்க்கங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பிரிவுகள் பங்கு போட்டுக்குது. இந்த 500 ரூபாயில இருந்து 350 ரூபாய ஒவ்வொரு முதலாளித்துவ வர்க்கத்தினுடைய பல்வேறு பிரிவுகள் வந்து பங்கு போட்டுக்கிறாங்க. அது வியாபாரிகளா இருக்கலாம், பல்வேறு அமைப்புகளா இருக்கலாம். அந்த மாதிரிதான் எப்படி வந்துட்டு ஒரு சாதி அமைப்புல உழைக்கும் வர்க்கத்தினர் வந்து கடைநிலை வர்ணத்தினரா இருக்க பட்சத்துல உழைக்கும் வர்க்கத்தினரை மற்ற பிரிவுகள் அந்த ஆளும் வர்க்கத்தின் மற்ற பிரிவுகளான பிராமணராகட்டும் இல்ல வைசியராகட்டும் இது சத்திரியராகட்டும் அவங்க எல்லாருமே அந்த வர்க்கத்தை வந்து பங்கு போட்டுக்கிறாங்க அப்படின்ற பார்வையை தான் வந்து நம்ம பார்க்கணும். இப்போ நம்ம இந்த கேள்விக்கு நம்ம அந்த தலைப்புக்கான கேள்விக்கு நம்ம திரும்ப வரணும் அப்படின்னா பொதுவா மார்க்சியத்தை பெரியாரிஸ்டுகளுக்கும் நீலிஸ்டுகளுக்கும் வந்து வேற எதுவும் தெரியாது. எல்லாத்தையும் கண்டுபிடித்தது பார்ப்பான் என்பதை தவிர வேற எதுவும் தெரியாது. இப்ப அதே மாதிரி கம்யூனிசத்தை கண்டுபிடித்தவரும் வந்து பார்ப்பார் அல்லது பார்ப்பான கம்யூனிஸ்டுகள் அப்படின்ற மாதிரியான ஒரு போக்கை வந்து இவங்க பயன்படுத்துறாங்க. ஏன்னா நேச்சுரலி அது வந்துட்டு அவங்களுக்கு வேற பேசுறதுக்கான டிஸ்கஷன் பாயிண்ட் எதுவும் இல்லை. ஏனென்றால் இவர்கள் இருக்கும் சமூகத்தை பாதுகாக்கிறாங்க, முதலாளித்துவ சுரண்டலை ஆதரிக்கிறாங்க, முதலாளித்துவ வர்க்கத்தை வந்துட்டு பாதுகாக்கக்கூடிய ஒரு அமைப்புல இருக்காங்க. அதை எதிர்த்து பேசும் எல்லாரையும் பார்ப்பனர்கள் அல்லது பார்ப்பன ஆதிக்கம் நிறைந்த ஒரு கம்யூனிஸ்டுகளா வந்து இவங்க இது பண்றாங்க. அப்ப இப்படி இருக்கும்போது ஏன் அந்த கேள்விக்கு முன்னால் எமிலி பர்ன்ஸ் என்ன ஜாதி, ஏன் அவரும் வந்து பார்க்கணும்? ஏனென்றால் சமூக ஒடுக்குமுறைன்றது இந்த வர்க்க ரீதியான ஒடுக்குமுறைங்கிறது எப்படி வந்து நிகழ்கிறது அப்படிங்கிறத வரலாற்று பூர்வமா மார்க்ஸ் ஏங்கல்ஸ் சொன்ன மாதிரி மிக எளிமையா புரியுற மாதிரி சொல்லக்கூடிய எல்லாருமே வந்து பார்ப்பான் அப்படிங்கும் போது எமிலி பர்ன்ஸும் ஒரு பார்ப்பானாக இருப்பார் அப்படி என்று நினைத்துக் கொண்டு நம்ம இதை முடித்துக்கலாம். நன்றி.